பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமியன் பிறப்புகள் அல்ஹம்துலில்லாஹ். முழு குர்ஆன் தஃப்சீர் இப்னுடைய தொடரில் இப்போது நாம் 92வது பக்கத்தை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 92. சென்ற பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? 91A, நயவஞ்சகர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்ற சில விஷயத்தை நம்ம பார்த்தோம். நயவஞ்சகர் விஷயத்தில் ஏன் உங்களுக்கு குழப்பம் என்றால் அதெல்லாம் மும்மின்களை பார்த்து கேட்டது. ரெண்டாவது 91B, அவர்களை கூட்டாளியாக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு சில அறிவுரையை கொடுக்குறான். இந்த நயவஞ்சகர்களை உற்றத்தோழர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்த வசனம் 3வது வசனம், மொத்தம் 4 வசனம் பார்த்தோம். 3வது வசனம் 3வது பாயிண்டர், 2 வகையான மக்களுடன் சண்டையிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது. மொத்தம் 3 வகையான நம்ம இதை நயவஞ்சகர்களை பற்றியே பார்த்தோம். அடுத்து 91D என்பது உடன்படிக்கைக்கு எதிராக செல்பவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிச்சு அதனுடைய விரிவான செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து 92வது பக்கம், இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலும் சரியாக 4 வசனங்கள், சென்ற 91வது பக்கத்தை போன்று 92ம் 4 வசனத்தில் 4 பாயிண்டராக பார்க்க போகிறோம். 92வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்ட் 92A என்பது தவறுதலாக ஒரு மூமினை கொன்றதற்கான பரிகாரத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மிஸ்டேக்கன்லி, தவறாக கொலை நடந்துட்டா. 92B என்பது வேண்டுமென்றே ஒரு மூமினை கொன்றதற்கான தண்டனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 92C என்பது ஒரு விசுவாசி, நீ ஒரு விசுவாசி இல்லை, நீ மூமின் இல்லை என்று ஒரு மூமினை பார்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் நிறைய பின்னணிகள் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். 92D என்பது முஜாஹிதீன்களுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடியவர்களுடைய அந்தஸ்து சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடியது. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وما كان لمؤمن أن يقتل مؤمنا إلا خطأ ومن قتل مؤمنا خطأ فتحرير رقبة مؤمنة ودية مسلمة إلى أهله إلا أن يصدقوا فإن كان من قوم عدو لكم وهو مؤمن فتحرير رقبة مؤمنة وإن كان من قوم بينكم وبينهم ميثاق فدية مسلمة إلى أهله وتحرير رقبة مؤمنة فمن لم يجد فصيام شهرين متتابعين توبة من الله وكان الله عليما حكيما. 92வது வசனம் சற்று பெரிய வசனம் தான். வமா கேன லிமுஃமினின், எந்த ஒரு மூமினுக்கும் ஆகுமானதல்ல ஐயக்துல முஃமினன், இன்னொரு மூமினை கொல்வது இல்ல ரஹதன், தவறுதலாக தெரியாமல் கொலை செஞ்சாலே தவிர எந்த ஒரு மூமினும் இன்னொரு மூமினை வேண்டுமென்றே அல்லது திட்டமிட்டு அறிந்து தெரிந்து கொலை செய்வது என்பது ஆகுமானதல்ல, கூடாது. அமா கத்தல முஃமினன் ஹதன், தவறுதலாகவே தவிரன்னு சொல்கிறான்ல, அந்த தவறுதலுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அமா கத்தல, யார் கொன்றாரோ, முஃமினன் ஒரு மூமினை, ஹதன் தவறுதலாக தெரியாமல் கொன்று விட்டாரோ, அதற்கு ஃபதஹ்ரீரு ரகபத்தி மூமினா, ஒரு மூமினான அடிமையை அவர் உரிமை விட வேண்டும். அந்த காலத்தில் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட அடிமைகள் இருந்தாங்க. அப்போ அவர் ஒரு மூமினான அடிமையை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமையை அதற்கு பரிகாரமாக உரிமை விட வேண்டும். வதியத்து முசல்லமத்துன், இன்னும் நஷ்ட ஈடு கொடுக்கப்பட வேண்டும். முசல்லமனா ஒப்படைக்கப்பட்டது, அப்போ ஒப்படைக்கப்படும், அதாவது பேருக்காக நஷ்ட ஈடு சொல்கிறதில்ல, ஒப்படைக்கணும், அதான் வதியத்து முசல்லமத்துன். அப்போ அதற்காக அவர்கள் நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டும். இலாஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தாரிடத்தில், கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தாரிடத்தில் அதற்கான நஷ்ட ஈடையும் கொடுக்க வேண்டும். இல்லா யஸதகு, அவர்கள் தானமாக்குவது தவிர, அதாவது அவர்கள் வேண்டாம் என்று தவிர்த்தாலே தவிர, சதக்காவாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நன்மை நாடி மன்னிச்சு விட்டாலே தவிர அர்த்தம். இல்லா யஸதகு, அவர்கள் மன்னித்து விட்டாலே தவிர, தானமாக அதை மன்னித்து விட்டாலே தவிர. ஏன்கான மீன் கோமின், இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு இதை சொல்லிட்டான்.
அடுத்து அதில் இன்னும் மேலதிகமான சொல்கிறான். இப்போ கொலை செய்யப்பட்டவர் யாரை சார்ந்தவராக இருக்காரு? ஃபையங்கான மின் கோமின் அதுவில்லக்கும், உங்களுடைய எதிரி சமூகத்திலிருந்து ஒருவரை நீங்கள் கொண்டு விட்டால், ஒரு மூமினை நீங்கள் கொண்டு விட்டால், ஓஹோ மூமினன், எதிரி கூட்டத்தில் இருக்கக்கூடியவரிலிருந்து அந்த சமூகம் உங்களுக்கு எதிரானவர்கள் தான், அதில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றவர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா என்ன பரிகாரம்? ஃபதஹரி ரகபத்தி மூமினா, அவருக்கு பரிகாரமாக, அவரை கொலை செஞ்சதுக்கு குற்ற பரிகாரமாகவும் நீங்கள் அடிமை உரிமை விடணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வயின்கான மின் கௌமின், இப்போ மூணாவது கேட்டகரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காமனானது சொல்லிட்டா, ஒரு மூமினை நீங்கள் தவறுதலாக கொலை செஞ்சுட்டா அடிமை உரிமை விட்டுட்டு அதாவது அதுக்கான நஷ்ட ஈடு கொடுக்கணும். ரெண்டாவது, எந்த கூட்டத்தோடு நீங்கள் எதிரிகளாக இருக்கிறீங்களோ, உடன்படிக்கையெல்லாம் இல்லாத எதிரி கூட்டத்தோடு நீங்கள் அந்த எதிரி கூட்டத்தை சார்ந்த ஒரு மூமினை கொண்டுட்டீங்கனாலும் நீங்கள் இது ஒரு அடிமை உரிமை விடணும், அதுக்கு நஷ்ட ஈடு தேவையில்லை. ஓகே. அடுத்து மூணாவது கேட்டகரி சொல்கிறோம். ஒயின்கானமின் ஹோமின், இப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க. பைனக்கும் ஒபைனும் ஈசாப்புன், அவர்களுக்கு உங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் இருக்குது, அமைதியான ஒப்பந்தம், சண்டை போடக்கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு ஒப்பந்தம் செஞ்சு கொண்ட அந்த சமூகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மூமினை நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா, இது மூமினும் அடங்குவாங்க, மூமின் அல்லாத இறை நிராகரிப்பாளரும் அடங்குவாங்க. ஏன்னா ஒப்பந்தம் செஞ்சிட்டீங்களா. அப்போ யாரையும் ஒருத்தங்களை கொண்டுட்டீங்கன்னா ஃபதியத்தும் முசல்லமத்துன், அப்போ இதற்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஏன்னா ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை பேண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ ஒப்பந்தம் செய்யப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் நீங்கள் கொலை செஞ்சிட்டிங்கன்னா ஃபதியத்து முசல்லமா, அதற்கு நீங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டிய நஷ்ட ஈட்டை ஒப்படைக்க வேண்டும். மிலாகலிஹி வத்தஹரீரு ரகபத்தி மூமின், அதே மாதிரி அதற்காகவும் நீங்கள் ஒரு அடிமையை உரிமை விடணும். அப்போ அடிமையை உரிமை விடணுங்கிறது எல்லா வகையான கொலைக்கும் வந்துடுது. ஓகே. நீங்கள் அதுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ 3 வகையை சொல்கிறான். காமனாக யாரையாவது ஏதாவது முஸ்லீமை நீங்கள் கொலை செஞ்சாலும் அடிமை உரிமை விட்டுட்டு நஷ்ட ஈடு கொடுக்கணும். எதிரி படையிலிருந்து ஒருத்தரை கொண்டுட்டா அடிமை உரிமை விடணும், அதுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்க தேவை. ஏன்னா அவர்களுக்கு உங்களுக்கு மத்தியில் அந்த ஒப்பந்தம் இல்லை, அவங்க எதிரிகள் தாங்கிறனால. மூணாவது கேட்டகரி, ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்களுக்கு மத்தியில் நீங்கள் கொலை செஞ்சிட்டிங்கன்னா, அது மூமினாக இருந்தாலும் சரி, எல்லாம் இங்கே மூமின்னு சொல்லலை, சில அறிஞர்கள் மூமின் தாங்கிறாங்க, சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்லை மூமின்னு அடங்குவாங்க, ஒப்பந்தம் செய்யப்பட்டதில் மூமின் அல்லாதவங்க அடங்குவாங்க, அவங்கள கொலை செஞ்சாலும் நீங்கள் அடிமை உரிமை விடணும், நஷ்ட ஈடு கொடுக்கணும். சரி, ஓகே. அடிமை கொடுக்கறதுக்கு அடிமை உரிமை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சாரி அடிமை இல்லைன்னு வச்சுக்குவோமே, நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் இல்லைன்னு வச்சுக்கிறோமே. இப்போ என்ன? ஃபமல்லம் யஜிது, யாருக்கு இதற்கு சக்தி இல்லையோ, ஃபஸியாமு ஷஹரின் முத்ததாபியின், தொடர்ந்து 2 மாதங்கள் அவர் நோன்பு நோக்க வேண்டும். தௌபத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பாக, குற்ற பரிகாரமாக இதை அவர் செய்ய வேண்டும். வக்கான அல்லாஹ் இருக்கிறான், அலீம் நன்கறிந்தவனாக, ஹக்கீம ஞானமிக்கவனாக. அவன் ஞானத்திலிருந்து இந்த சட்டத்தை சொல்கிறான். இதுக்கு இந்த தண்டனை, இந்த பரிகாரம், இந்த தனிகாரன்ட்டு அல்லாஹ் ஏனோதனமாக சொல்லலை, ஹிக்மத்தோட ஹக்கீமாக இருந்து சொல்கிறான். யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கான், அவன் அறிவிலிருந்து சொல்கிறான். இதை நீங்கள் செய்கிறீங்களா செய்ய மாட்டீங்களா அதை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அல்லது இது முடியாதவங்க 60 நாட்கள் தொடர் நோன்பு வைக்கிறீங்களா இல்லையா, அல்ல அதை பார்த்துட்டு இருக்கான், அதை நன்கறிந்தவனாக இருக்கிறான்ற அதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். சரியா? இப்போ முழுமையாக படிச்சுட்டு அப்படி விளக்கமாக சொல்கிறேன். தவறுதலாகவே தவிர, மிஸ்டேக்கன்லி, தவறுதலாகவே தவிர ஒரு இறை நம்பிக்கையாளரை மூமினை கொலை செய்வது வேறு எந்த இறை நம்பிக்கையாளருக்கும் வேற ஒரு மூமினுக்கு அது ஆகுமானதல்ல. உங்கள் எவரேனும் ஒரு இறை நம்பிக்கையாளரை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அதற்கு பரிகாரமாக இறை நம்பிக்கையாளராகிய ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட், அத்துடன் இறந்தவருடைய வாரிசுகள் மன்னித்து தானமாக விட்டாலே தவிர அதற்கு நஷ்ட ஈட்டையும் அவர்களிடம் செலுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, அடுத்து, இறந்த அவன் உங்கள் எதிரி இனத்தவனாக இருந்து நம்பிக்கையாளராகவும் இருந்தால் நம்பிக்கையாளராகிய ஒரு அடிமையை விடுதலை செய்தால் போதும். பிராக்கெட்டில் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த செகண்ட் கேட்டகரிக்கு. மூன்றாவது கேட்டகரி, இறந்த அவன் உங்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பார்கள் உள்ளவராக இருந்தால் அவனுடைய வாரிசுகளுக்கு நஷ்ட ஈட்டை செலுத்துடன் நம்பிக்கையாளரான ஒரு அடிமையை, மூமினான ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்யவும் வேண்டும். இவ்வாறு பரிகாரம் செய்வதற்கு பொருளை எவரேனும் அடையாவிட்டால், சக்தி இல்லை என்றால், வசதி இல்லை என்றால், அவன் அல்லாவிடம் தன் குற்றத்தை மன்னிக்க கோரி, தௌபத்து மினல்லாஹ், அப்போ வசதி இல்லாதவங்க அல்லாட்ட தௌபா செஞ்சு, சரியா, மனம் உருகி தௌபா செய்து மன்னிப்பு கோரி 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் நன்கறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான். நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு சில பின்னணிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது அயாஷ் பின் அபி ரபியா அவங்க விஷயத்தில் இறங்கினதான் சொல்லப்படுது. அயாஷ் பின் அபி ரபியா அவங்க விஷயத்தில் இறக்கப்பட்டதா சொல்லுது. சரிங்களா? அதாவது இவங்க ஒரு நபரை கொலை செஞ்சிட்டாங்க. அயாஷ் பின் அபி ரபியா அப்படிங்கிறவங்க ஒரு வகையில் யார், அபூஜஹலுடைய சகோதரராக வர்றாரு, அதாவது தாய்வழி சகோதரராக வர்றாரு. மாஷா அல்லாஹ், இவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான்.
சரிங்களா. இஸ்லாத்துக்கு இவர் வந்துட்டார். ஆனால் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது நிறைய இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார். ஆரம்ப காலகட்டத்தில் இவரையும் கொடுமை செஞ்சாங்க. சரிங்களா. இவர் சகோதரி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவரையும் சரி இவர் சகோதரையும் சரி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க குறைஷிகள். ரொம்ப இன்னல்களுக்கு கஷ்டத்துக்கு ஆளாக்குனாங்க. உதாரணத்துக்கு யார் அதில் அந்த மாதிரி அநியாயம் செஞ்சதில் வந்து ஹாரிஸ் பின் யசீதுங்கிறவர் இருக்கார். பேரை நல்லா முள் வாங்கிக்கிறீங்க. ஹாரிஸ் பேரெல்லாம் ஈஸியான பேர் தான். ஹாரிஸ் பின் யசீத் அப்படிங்கிறவர் இவரை கஷ்டப்படுத்துகிறார். இந்த அயாஷ் ரதியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவரையும் இவர் சகோதரரையும் ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கார். சரிங்களா. சரி, ஓகே. இப்படி ஒரு காலகட்டம் நகர்ந்து போனது. அதுக்கப்புறம் வந்து அயாஷ் வந்து என்ன செய்கிறாரு, ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாரு. சரிங்களா. ஃபஸ்லம் தாலிக ரஜுல் வஹாஜரி. அயாஷ் இல்லை, அந்த நபர். எந்த நபர் கஷ்டம் கொடுத்தார்ல, ஹாரிஸ், அதாவது துன்புறுத்திய, கஷ்டம் கொடுத்த, நோவினை கொடுத்த, அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருந்த அந்த ஹாரிஸுங்கிறவர் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டார். இது அயாஷுக்கு தெரியாது. ஹாரிஸ் இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செஞ்சது அயாஷுக்கு தெரியாது. ஓகே. அப்படி இருக்கும் பொழுது மக்கா வெற்றியின் போது எல்லாம் ஒன்று சேர்ந்துறாங்கல்ல. மக்காலேருந்து மக்கள் எல்லாம் மக்கால இஸ்லாத்தை ஏற்றவங்க, மக்கால இருக்கவங்களும் இருக்காங்க, மதினாலேருந்து வந்தவங்களும் வர்றாங்க. அப்போ அப்படி ஒன்று சேரும் பொழுது இந்த அயாஷ் ஆல்ரெடி பெரிய கோவத்தில் இருக்கிறார். யார் மேலே? ஹாரிஸ் மேலே. நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கிறாப்புல. அப்போ ஹாரிஸ் வர்றாரு. சரிங்களா. இஸ்லாமிய படையோடு வர்றாரு. ஆனால் அவருக்கு தெரியாது, இவர் இஸ்லாத்தை தெரியாது. அதனால் இன்னைக்கு வெற்றி அப்போ வரைக்கும் மறைச்சி வச்சுருந்தார் அயாஷ். இஸ்லாம் ஆரம்ப காலத்துலலாம் அவங்க மறைச்சி ஒளிஞ்சு தானே இருந்தாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. சில பேர் வந்து ஹிஜ்ரத் செய்ய முடியாதவங்களுக்கு எல்லாத்துல விதிவிலக்காங்களாம். ஹிஜ்ரத் செய்ய முடியாதவங்க நீங்கள் மக்களை கூட இருந்து கொள்ளுங்க, தப்பு இல்லை அப்படின்னு எல்லாத்துல விதிவிலக்காங்கன்னா அப்படி ஒடுக்கப்பட்டவங்களாம் சிலர் இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் கூட அதில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். முஸ்ததஃபீன் என்று சொல்லப்படக்கூடியவங்க. அப்போ இந்த அயாஷ் ஹாரிஸை பார்க்கும்போது அவர் எவ்வளோக்கும் அவர் நம்மளை எவ்வளோ இவன் வந்து தாக்கியிருக்கார், கஷ்டப்படுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி தெரியாமல், இஸ்லாத்து வந்து ஹிஜ்ரத் போயிட்டு ஹிஜ்ரத் செஞ்சவராக தான் மதினாலேருந்து வர்றங்கிறது தெரியாமல் இவர் வந்து இன்னும் பழைய மதத்தில் இணை வைப்பில் தான் இருக்காப்புல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாரு, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அவரை கொலை செஞ்சிடறாப்புல. அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குனா, ஒரு மூமினான அடியாரை நீங்கள் கொல்லக்கூடாது. சரி, தவறுதலாக கொண்டாலே தவிர, அப்போ ஒரு மூமின் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குனா அப்படிங்கிறது ஒரு பின்னணி. இன்னொரு பின்னணி, இதெல்லாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இன்னொரு பின்னணி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு விஷயத்தில் இது இறக்கேறப்பட்டதாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு போரின் சந்தர்ப்பத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் வாளை அவனை ஒரு எதிரியாக கருதி அவங்க வெட்டுறதுக்காக வாளை உயர்த்திய போது அந்த மனிதர் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னால், நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் தானா, நான் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் அபூ தர்தா ரலியல்லாஹு என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வந்து கொல்ல போகிறோங்கிறதுக்காக உயிருக்கு பயந்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க. இன்னஹா காலஹா முத்தஅவ்விதன், பாதுகாப்புக்காக தப்பிக்கிறதுக்காகத்தான் இவன் சொல்கிறான் போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, அவரை வந்து கொலை செஞ்சிடறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கும் போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஹல் ஷகக்த அன் கல்பி, உள்ளத்தை பிளந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் தான் அவர் சொல்கிறாருல்ல, அப்படி இருக்கும்போது இல்லை அவர் தப்பிக்கிறதுக்காக தான் சொல்கிறாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் நெஞ்ச பொழந்து அவர் உள்ளத்தில் வந்து ஈமான் இல்லைன்னு பார்த்தீங்களா? வாயில் சொல்கிறதான் ஏற்றுக்கணும். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட வந்து ஆனால் முஸ்லீம் தான் சொன்னால் நீங்கள் அவர் விட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்குது. இது மாதிரி வேறு சஹாபாக்கள் விஷயத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னதை புரிந்து கொள்ளாமல் கொலை செஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்ததாக வேறு சில சம்பவம் வருது, பின்னாடி அது வரதான் போகுது. அதையும் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். ஓகே. அப்போது அதற்காக அப்போ தவறுதலாக கொலை செஞ்சால் சரி, தவறுதலாக கொலை செய்கிறது வேண்டால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானே தவிர வேண்டுமென்னே கொலை செய்கிறது பற்றி 93 வருது. சரி, தவறுதலாக கொலை செஞ்சால் என்ன, சாரி சொல்லிட்டு போயிடுறதா, இல்லை நான் தப்பாக கணக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? இவ்வளோ பெரிய பாவம், கொலை என்பது எவ்வளோ பெரிய ஒரு கொடிய செயல். அப்போ தியத்துன் முஸல்லமத்துன் இலா அஹ்லிஹி, அவர்களுக்கான நஷ்ட இடை கொடுக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த தியத்துன் முஸல்லமா எங்கே, அந்த ஒப்படைக்கப்பட வேண்டிய நஷ்ட ஈடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அது சில ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்குது. இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் கொலை விஷயத்தில், தவறாக கொலை செய்த அந்த கொலை விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அதாவது 1 வயது ஆண் ஒட்டகம் 20, 1 வயது பெண் ஒட்டகம் 20, 2 வயது பெண் ஒட்டகம் 20, 3 வயது பெண் ஒட்டகம் 20, 4 வயது பெண் ஒட்டகம் 20, மொத்தம் 5 × 20 எவ்வளோ ஆயிடுச்சு? 100.
ஒரு வயது ஆண் பெண் ஒட்டகம் 20 20 40 ஆயிடுச்சா, அப்போ 2 வயது 3 வயது 4 வயது எல்லாத்துலேயுமே 20 20 20, அப்போ மொத்தம் 100 ஒட்டகம் 20 × 5 100 கேமல்ஸ், 100 ஒட்டகங்கள் அதற்காக கொடுக்கப்படும். அப்போ சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது. அதற்கு அவர் பெரிய கடன் படக்கூடிய நிலைமை காலம். இன்றைக்கி சொல்கிறதா இருந்தால் ஒரு கோடியை தொற்றும். அதனுடைய வேல்யூ அந்த அளவுக்கு அதுக்கான ஸ்டேட் கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய சட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தியத்து முஸல்லமன் நல்லா சுருக்கமாக சொல்லிட்டான். அது யார் கணக்கு பண்ணி சொல்லுவா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த அடிப்பில் அல்லாஹ் அந்த வசனத்தை சுருக்கமாக விட்டுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கிறாங்க. வேறு சில செய்திகளில் 30 3 வயது ஒட்டகம் 30, 4 வயது ஒட்டகம் 30, கர்ப்பிணி ஒட்டகம் 40 அப்படி சொன்னதாக சில செய்தி வருது. எல்லாமே ஆதாரபூர்வமான செய்தியில் தான் மொத்தம் 100 ஒட்டகம் கொடுக்கணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். இதனுடைய இன்னொரு பின்னணி சஹீஹ் புகாரிலையும் வருது. அதாவது புகாரில் 7189 ஹதீஸை பார்க்கலாம். பனு ஜுதைமா அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர், பனு ஜுதைமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் இருக்கிறாரே, அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். ஆனால் தெரியாது, சரிங்களா. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு படையில் சென்றிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தான் அனுப்பி வச்சாங்க. பாச ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீத் இலா பனு ஜுதைமா, பனு ஜுதைமாவை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். இல்லை அவர்கள் போருக்கு வந்தால் அவர்களோடு போர் செய்யுங்க என்று சொல்லி அனுப்பி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு போனாங்க. போனதுக்கப்புறம் அந்த கூட்டத்தார்கிட்டத்தில் தாவா பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதை ஒழுங்காக சொல்ல தெரியாமல் அஸ்லம்னா என்று சொல்லணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு. அவங்க சபானான்னு சொன்னாங்க. சபானா அப்படின்னு சொன்னால் மதம் மாறிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோங்கிறது சபானான்னு சொல்லி மதம் மாறிட்டோம்னு சொன்னாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோங்கிறது அவங்க இஸ்லாத்தை ஏற்றோம் என்பதை தெளிவாக சொல்லாததின் காரணத்தினால இவர்கள் தப்பிப்பதற்காக வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க என்ற ஒரு ரீதியில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். சரிங்களா, அந்த மக்களை ஒரு சிலரை கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்களா, அல்லாஹும்ம இன்னி அப்ரோ இலைக மிம்மா சனா ஹாலித், அல்லாஹும்ம இன்னி அப்ரோ இலைக மிம்மா சனா ஹாலித், ஹாலிது செஞ்ச அந்த செயலை விட்டு யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன், ஹாலிது செய்த இந்த செயலை விட்டும் யாரெல்லாம் நான் நீங்கி விட்டேன் அப்படின்ட்டாங்க. பாதுகாப்பு தேடி நான் நீங்கிட்டேன், எனக்கு இதுக்கு பொறுப்பு இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் கொலை செய்ய சொல்லலை. அப்போ அவங்க போருக்கு இஸ்லாத்தை எதிர்த்து போரிடக்கூடியவர்களாக இருந்தால் தான் போர் செய்யணுங்கிறதா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் அவசரப்பட்டு அவர் புரிஞ்சிக்காமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோங்கிறத அவங்க தெளிவாக சொல்லலைங்கிறதுக்காக கொலை செஞ்சுட்டாரு. ஹாலிதின் இந்த செயலுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன், யாரெல்லாம் நான் ஒதுங்கி விட்டேன், என்னை குற்றம் விடுத்து விடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் என்பதை நம்ம சஹீஹ் புகாரிலேயே பார்க்க முடியுது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தாததுக்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கான பிணை தொகை கொடுத்தாங்களாம். அந்த கொல்லப்பட்ட ஒவ்வொருவருக்காகவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான நஷ்ட ஈடை கொடுத்தாங்க. எந்த அளவுக்குனா, அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அவங்க நாய் வளர்த்துருக்காங்க. நாய்க்கு அவர்கள் பாத்திரத்தில் வச்சு தண்ணீர் கொடுப்பாங்க. அதற்கு சேர்த்து அவங்க அந்த நபர்கள் வளர்த்த நாய், அந்த நாய்க்கான பாத்திரம், அது உட்பட எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து அதற்கான ஈடு தொகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள், பைத்துல் மால்லேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அப்போ தவறுதலாக கொலை செய்தா, இதெல்லாம் தவறுதலாக கொலை செய்ததான் புரியாமல். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்காங்க. பொய்யா சொல்கிறதானே, எத்தனை முனாஃபிக்கின்களோட கலந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது நிஃபாக் தானோ, இது உயிருக்கு பயந்து சொல்கிறாங்க அல்லது பொய்யா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் அதில் என்ன சொல்கிறாங்க, அப்படி இருந்துட்டு போட்டும், ஒருத்தர் முனாஃபிக்காகவே கூட இருந்துட்டு போட்டும், தப்பில்லை. உள்ளத்தை பிளந்து நம்ம பார்க்க முடியாது. இப்போ வாயால் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னால் அவங்க நம்ம விட்டுணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இங்கேயும் அதுதான் வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு எதிரிப்படை, அதாவது உங்களுடைய எதிரிப்படையிலிருந்து ஒரு மூமினை நீங்கள் கொண்டா நீங்கள் அதுக்கான பின்னதுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த எதிரிகள் எல்லாமே இஸ்லாம் அல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர் ஒரு நபர் இஸ்லாத்துக்கு வந்தவராக இருக்கிறார், ஆனால் அவருடைய பொறுப்பாளிகள் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க, அவங்களோட எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நஷ்ட ஈடு கொடுக்க தேவையில்லை. அதற்கு அந்த ஒரு மூமினை கொண்டதற்கான கொலை குற்றத்துக்காக அடிமை உரிமை வேணுங்கிறது மட்டும்தான் சட்டம் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. ஆனால் அந்த இன்னொரு பார்ட்டின்னு சொன்னோம்ல, மூணாவது பார்ட்டி, அதாவது யார் ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள், யாரோட நீங்கள் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறீங்களோ கொலை செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு, அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மூமினை நீங்கள் கொண்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிமை உரிமை விடணும். அவர்களோடு நீங்கள் நஷ்டஈடும் அந்த குடும்பத்தார்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொல்லப்பட்டவர் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் சரியே, ஏன்னா ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கிறவங்க அவங்களை கொள்வது நம்மளுக்கு கூடாது தானே. அப்போ தவறுதலாக இப்படி ஒரு கொலை நடந்துருச்சுன்னா அதுக்கும் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்பது
அல்லாவுடைய சட்டம். சரி, ஓகே, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ இஸ்லாமிய தரப்பிலிருந்து படையாக அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த படை தளபதி தவறு செஞ்சதுக்காக தான் இஸ்லாமிய அரசாங்கம் பைத்துல் மால்லேருந்து கொடுக்கும். தனிநபராக போய் கொலை செஞ்சால் அவர் தான் கொடுக்கணும், அதில் மாற்று கருத்தில். அதை இப்னு கஸீர் சொல்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இஸ்லாமிய படை தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செஞ்சு அனுப்பினால அவர் தவறுதல அவருடைய கால்குலேஷனில், அவருடைய இஸ்திஹாதில், அவருடைய புரிதலில் அவங்க தப்பு செஞ்சுட்டனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்று அதுக்கு அந்த ஈட்டு தொகை எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே. எனவே ஒரு தனி நபர் கொலை செஞ்சார், ஆனால் தவறுதலாக கொலை செஞ்சிட்டாரு, அவருக்கு ஈட்டுத்தொகை கொடுக்கறதுக்குள்ள அது அடிமை இல்லை. அவர் என்ன செய்யுது அப்படின்னா 2 மாதங்கள் தொடர் நோன்பு நோக்க வேண்டும். ஷஹரேனி முத்ததாபியின், தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். 2 மாதங்கள் என்பது அரபியினுடைய அந்த மாதத்தின் அடிப்படையில் 2 மாதங்கள் 29 பேரை 30 பேரை வரலாம், அல்லது 2 30 பேரை வரலாம், அல்லது 2 29 பேரை வரலாம். ஆனால் 60 தான் சொல்ல முடியாது. அது 59 இருக்கலாம், சில நேரங்கள் 58 இருக்கலாம், சில நேரங்கள் 60 இருக்கலாம். எனவே அவர் அதுக்காக ஒரு முழு மாதம் தான் இல்லை, எந்த பிறையில் அவர் ஆரம்பிக்கிறாரோ அந்த 2 மாதத்துக்கு அந்த பிறை வர்ற வரைக்கும் அவர் பிடிக்கணும். 2 மாதத்தை அவர் பூர்த்தி செய்யணும். பெண்களாக ஒருவேளை இருந்தால் அவங்களுக்கு மாதவிடாய் நிஃபாஸ் ஒருவேளை ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கழிஞ்சிடும். அது பிரேக் மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? அதை தாண்டி அவங்க மொத்தம் 60 நோம்பு அவங்க வச்சிடணும். இடையில உடம்பு சரியில்லாமல் போனாலோ, மாதவிலக்கு ஏற்பட்டாலோ, அல்லது தகுந்த காரணத்தினால ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால நோன்பு விடக்கூடிய சூழ்நிலை வந்தால் விட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம், தப்பு கிடையாது. தகுந்த காரணம் இல்லாமல் சிரமமாக நினச்சி, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால தகுந்த காரணம் இல்லாமல் ஒருத்தர் நோன்பு 10 நோன்பு உதாரணத்துக்கு பிடிச்சிட்டு அவர் பிரேக் எடுத்துட்டாருன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் ஆரம்பத்திலிருந்து அதை துவங்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதையும் மார்க்கறிஞர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுவும் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதுதான் இதுக்கான பரிகாரம். அப்போ தவறுதலாக கொலை செய்கிறது. அப்போ தவறுதலாக கொலை செய்யுங்கிறது மூமின் என்று தெரியாமல் கொலை செஞ்சிடுறது, அல்லது தெரியாமல் ஆக்சிடெண்ட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, இடித்து தள்ளிட்டாங்க, அல்லது ஏதோ அம்பு பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அல்லது ஷூட்டிங்கில் தெரியாமல் ஷூட் பண்ணிட்டாங்க, அல்லது தெரியாமல் இடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க, ஏதோ ஒன்று மிஸ்டேக்கல்லி கொலை நடந்துட்டா இதுதான் சட்டம். அல்லது அவங்களாம் பார்த்து புரிஞ்சு மன்னிச்சு விட்டுட்டா சரி. மன்னிச்சு விட்டா இவர் அடிமை உரிமை விட்டால் மட்டும் போதும், நெஸ்டேடு கொடுக்க தேவையில்லை, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். இன்றைக்கி அடிமைகள் இல்லை அப்படிங்கிறனால நெஸ்டேடு தான் கொடுக்கணும். அதை கவர்மெண்ட், இன்றைக்கி இஸ்லாமிய கவர்மெண்ட் அது என்னவா நிர்ணயிக்குதோ அந்த மாதிரி அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி பழிக்கு பழி வாங்குறதும் உண்டு. நல்லா இங்கே சொல்லலை, சில பக்கரால் பார்த்துருவோம். அதாவது குத்தி பழிக்கும் கிஸ்ஸாஸ் ஃபில் கத்லா, அப்போ கொலையில் பழிக்கு பழி என்பதும் சொல்லப்படும். அப்போ பழிக்கு பழி தான் வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவங்க பழிக்கு பழியை கூட கையில் எடுக்கலாம். இல்லை இதுக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய கால்ஸ் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் நீதிபதி, இஸ்லாமிய ஆட்சியாளர் அவர் கொலை செஞ்சவரை கொலை செய்கிறதுக்கு அவரும் கொலை செய்யப்படுறதுக்கு தான் தீர்ப்பளிப்பார். அப்போ நஷ்டஈடு கொடுக்க தேவை. ஏன்னா உயிருக்கு உயிராயிரும். அப்போ உயிருக்கு பதிலாக பொருள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கொள்ளலாம், அல்லது மன்னிக்கிறது தான் மன்னிக்கலாம். இது 3மே ஆப்ஷனில் உள்ளது தான். சரி, அடுத்த வசனத்துக்கு வாங்க. வேண்டுமென்று ஒரு மூமினை கொலை செய்ததற்கான தண்டனை. தெரியாமல் செஞ்சது பதில் அதெல்லாம் நல்லா விரிவாக சொல்லிட்டான். ஏன்னா அதில் கொஞ்சம் விரிவாக சொல்லப்படும் மிஸ்டேக்கான நடந்தது. வேண்டுமென்றே செய்கிறதுக்கு ஒரே அடியாக முடிச்சிடறான். அதை பற்றி வளவலன்னு பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் நரகம் அப்படிங்கிறான். அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். وَمَنْ يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمُ خَالِدًا فِيهَا وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ وَلَعَنَهُ وَأَعَدَّ لَهُ عَذَابًا عَظِيمًا. 93. وَمَنْ يَقْتُلْ مُؤْمِنًا, யார் ஒரு மூமினை கொலை செய்வார், முத்தஅம்மிதன் நாடியவராக வேண்டுமென்றே திட்டமிட்டு கொலை செய்வாரோ, ஃபஜஸாஉஹு அதற்கான கூலி, அதற்கான பரிகாரம் என்ன, ஜஹன்னம் நரகமாகும், ஹாலிதன் ஃபீஹா அதில் நிரந்தரமாக என்றென்றும் அவர் இருப்பார். வகதிபல்லாஹு அலைஹி அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. வகதிபல்லாஹு அலைஹி அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபம் கொண்டு விட்டான், அல்லாஹ் அவர் மீது கோபித்து கொண்டான், அல்லாஹ்வுடைய கோபம் அவர் மீது இருக்கிறது. வலஅனஹு மேலும் அல்லாஹ் அவரை சபிப்பான், அல்லாஹ் அவரை கோபிப்பான், அவர் மீது கோபம் கொள்வான். வலஅனஹு அவனை சபிப்பான். வஅதலஹு அவனுக்கு இறைவன் தயார்படுத்துவான். அஸாபன் அஸீமா மாபெரும் பெரிய ஒரு தண்டனை இறைவன் அவருக்காக தயார்படுத்தணும். இவ்வளோ சொல்லி காட்டுறான். பெரிய தண்டனை அவருக்கு உண்டு, அல்லாஹ்வுடைய லஅனத் அவர் மீது உண்டு, அல்லாஹ்வுடைய கோபம் அவர் மீது உண்டு, நரகத்தில் நிரந்தரமாக அவர் இருப்பார் வேண்டுமென்று ஒரு மூமினை கொலை செய்தார். அப்போ வேண்டுமென்று திட்டமிட்டு கொலை செய்தது என்பது அது பெரும்பாவும் குர்ஆனில் பல இடத்துல அல்லாஹ் தஆலா ஷிர்க்கோடு அந்த கொலையை சேர்த்து சொல்கிறான். நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சூரா ஃபுர்கான் எனக்கூடிய 25வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா யஸ்னூன். யார் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க மாட்டார்கள்,
அதே போன்று அப்போ ஷிர்க்கு செய்ய மாட்டாங்க, யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நல்லா அதில் சொல்கிறோம். அப்போ கொலை என்பது ஷிர்க்கு அடுத்தபடியானதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு சூறால அல்லா சொல்லி காட்டும், குல் தஆலா அத்லு மா ஹர்ரம ரப்புக அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பி. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வாங்க உங்களுக்கு நான் ஹராமானதை அல்லாஹ் ஹராமாக்கினது ஓதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் அல்லாதவர்களை யாரும் வணங்கக்கூடாது, ஷிர்க்கு செய்வது என்பது முதல் ஹராம். வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரம அல்லாஹ் தடை வைத்து இருக்கக்கூடிய ஒரு நபரை, அதாவது ஹராமாக ஒரு நபரை கொலை செய்வது இல்லா பில் ஹக்கு, அதாவது நியாயமாக தவிரனா ஒரு அரசாங்கம் கொலை செய்யலாம். ஒரு மனிதர் பழிக்கு பழி வாங்குறதுக்காகவோ கொலை தண்டனைக்காகவோ குற்றவியல் தண்டனைக்காகவோ ஒருவருடைய உயிர் வாங்கப்படலாம். ஆனால் அநியாயமாக அது அல்லாத காரணத்துக்கு ஒரு மனிதர் கொலை செய்வது என்பது கூடாது. சூரா அன்ஆம்ல 151 6வது சூறால 151 இதை பார்க்க முடியுது. அப்போ அல்லாஹ் ஷிர்க்குக்கு பிறகு கொலையை சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 7 பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்டதிலையும் ஷிர்க்குக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொலையை சொல்லி காட்டுறதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலையை பெரும்பாவமாக சொன்னதை நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. உதாரணத்திற்கு புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்க முடியும். இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு, நாளை மறுமை நாளையிலே முதல் விசாரிக்கப்படுவது, அதாவது மனிதர்கள் அடியார்கள் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய கடமை விஷயத்தில் முதல்ல விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி, அடியார்கள் விஷயத்தில் முதல்ல விசாரிக்கப்படுவது என்பது ஃபித்திமா, ரத்தங்கள் விஷயத்தில் என்ன அர்த்தம், கொலை விஷயத்தில். அப்போ அது கொலை என்பது தான் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதால் அதை பற்றி எல்லாத்தில் முதல்ல விசாரித்து அநியாயமாக கொலை செய்யப்பட்டவங்களுக்கான நீதத்தை வாங்கி கொடுப்பான். அடுத்து உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னாங்க, அதாவது லஸவாலு துன்யா அஹ்வனு இன்தல்லாஹி மின் கத்லி ரஜுல் முஸ்லிமீன், அதாவது அல்லாஹ்விடத்தில் இந்த துன்யாவே அழிந்து விடுவது ஒரு மூமின் அநியாயமான முறையில் கொல்லப்படுவதை விட அல்லாஹ்வுக்கு லேசானது. அதாவது முழு உலகமும் இந்த முழு துனியாவும் அழிந்து விடுவது, ஜவால் அப்படின்னு சொன்னால் நீங்கி விடுவது, இல்லாமல் ஆகி விடுவது அல்லாஹ்வுக்கு லேசு தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சாதாரணம் தான். ஆனால் ஒரு முஸ்லீம் அநியாயமான முறையில் கொலை செய்யப்படுறதை விட, அப்போ உலகம் என்பது, அதாவது மனிதர்கள் இல்லாமல் வெறும் இந்த உலகம், வானம் பூமி கொண்ட, இந்த மலைகள் கொண்ட, இந்த செடி கொடிகள் கொண்ட இந்த பூமியே, இந்த உலகமே அழிஞ்சிறது அல்லாஹ்வுக்கு பெருசு இல்லை. ஆனால் ஒரு மூமினான அநியாயமாக கொலை செய்யப்படுறது அல்லாஹ்வுக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அல்லாஹ்விடமிருந்து பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அதாவது பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அஹ்லு சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து, வானங்கள் இருக்கக்கூடியவங்கன்னா வானவர்கள், பூமியில் இருக்கவங்கன்னா மனிதர்கள், ஜின்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மனிதரை, ஒரு முஸ்லீமான ஒரு அடியாரை கொலை செய்தால் அவர்கள் அனைவரையுமே எல்லாம் நரகத்தில் புகுத்துவாங்க. அப்போ அநியாயமான முறை ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சவங்கள நிறைய பேர் பங்கேற்றுட்டாங்களே நல்லா விட மாட்டான். வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மூமினான அடியாரை கொலை செஞ்சாரும் அவர்களை முகம் கூப்புற நரகில் இறைவன் தூக்கி எறிவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கொலை என்பது எல்லா இடத்துல சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் வேணுமெனே கொலை செஞ்சவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, நிரந்தரமாக இருப்பாங்க என்று இதில் பார்க்க முடியுது. இப்போ இதில் பெரிய ஆய்வுங்க, நீண்ட ஆய்வு, பக்கமாக நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கங்கள் இருக்கும். நீங்கள் அதாவது அரபி நூலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அசல் நூலை நீங்கள் இப்னு கஸீர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பக்கங்களுக்கு, நீண்ட பக்கங்களுக்கு ஒரு பெரிய ஆய்வே எழுதுகிறாங்க. அதாவது ஒரு மூமின் இன்னொரு மூமினை வேண்டுமென்ற கொலை செஞ்சால் அவன் நரகவாதி தானா, அதாவது அவன் நிரந்தர நரகவாதி தானா, சொர்க்கத்துக்கே போக முடியாதுங்க பெரிய ஆய்வு. அது இப்னு அப்பாஸ்களுடைய கருத்துக்கள், பல சஹாபாக்களுடைய கருத்துக்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆமாம், அவங்க நரகவாதி தான், நிரந்தரம் நரகமாக இருப்பான், அல்லாஹ் ஹாலிதன் ஃபீஹான்னு சொல்லிட்டு, அதனால் வேணும்னே கொலை செஞ்சவங்க அவங்க நரகத்தில் தான் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படிங்கிற கருத்து பல்வேறு ரீதியில் அது அறிவிக்கப்பட்டிருக்குது. சரியா? அல்லது ஒரு மூமின் அல்லாதவராக இருந்து வேண்டுமென்றே கொலை செஞ்ச ஒரு இஸ்லாத்துக்கே வராமல் போனவருக்கு இது பொருந்தும். அல்லது ஒரு மூமினாக இருந்து வேண்டுமென்றே கொலை செஞ்சாலும் அவர் நரகவாதி ஆயிடுவார் அப்படிங்கிறது எல்லாமே இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்து பல்வேறு தரப்பில் அறிவிக்கப்படுற இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அது எல்லாத்தையுமே பட்டியலிட்டுட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் இதுதான் முடிவா அப்படிங்கிறதுல வேறு சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்தையும் அதுக்கப்புறம் கொண்டு வர்றாங்க. அப்போ வேறு சில ஹதீஸ் இருக்குல்ல, அதை உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறவங்க நரகத்திலேருந்து கடைசியாக வெளியேற்றப்பட்டுருவாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டுருவாங்க அப்படிங்கிற சில ஹதீஸு. அந்த அடிப்படையில் ஈமான் உள்ளவங்க நிச்சயமாக நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில அறிவிப்புகள் அதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. அப்போ நரகத்துக்கு போவாங்க, உண்மைதான். அந்த தண்டனை காலங்கள் முழுவதும் அவர் நரகத்தில் நீண்ட காலங்கள் இருப்பாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையால் அவங்க ஈமான்தாரியாக இருந்ததின் காரணத்தினால அவங்க சொர்க்கத்துக்கு கடைசியாக வருவாங்க. அப்போ நீண்ட நரகத்துக்கு பிறகு எப்படி தற்கொலை செஞ்சு கொண்டவங்களும் நீண்ட நரகம், அதாவது நிரந்தர நரகம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸில் இல்லை, குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இருக்குது. அதுவும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனாலும்
அவர்களும் கூட ஒரு 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 நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட தண்டனைக்கு பிறகு அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு ஆதரவிக்கப்படுது. ஏன்னா ஈமான்தாரிகள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு பொது விதி. அந்த அடிப்படையில் அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்கங்கிறது ஆதரவிக்கத்தான் படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இதையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய ஆய்வுக்கு பிறகு இதனுடைய முடிவுரை என்ன அப்படின்னு சொன்னால், வல்லாஹு அலம், அல்லாஹ் நன்கறிந்தவன், இருந்த போதிலும் நிச்சயமாக வேண்டுமென்றே கொலை செய்தவர்களும் கூட சொர்க்கத்துக்கு கடைசியாக வந்துடுவாங்க. அது சாமானியமாக முடியாது. பெரிய இன்னல்களுக்கும் அதாபுகளுக்கும் ஆளான பிறகு தான் வேண்டுமென்று கொலை செஞ்சதுனால அது மாதிரி இவங்களுடைய நன்மைகள் எல்லாம் பிடிங்கி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை வரும். இப்படி நன்மைகள் எல்லாம் பிடுங்கி கொடுத்ததுக்கப்புறம் நன்மை இல்லாமல் போயிட்டனாலே நீண்ட நாள் நரகத்தில் கிடப்பாங்க. அதை தாண்டி நரக தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நன்மை அவங்கள்ட்ட இருக்குதுன்னா அதை வச்சு அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. அறவே நன்மை இல்லைன்னா ரொம்ப கடைசியாக வருவாங்க. ஓரளவுக்கு நன்மை இருந்துச்சுன்னா ரொம்ப தள்ளி அவங்க அதுக்கு ஏற்றவாறு தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் சொல்லப்படுது. ஓகே, ஆக மொத்தம் இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி முடிவுரையாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் நீண்ட நாட்களுக்கு நரகத்தில் இருப்பார். நிரந்தரம் என்று அவர் நினைக்கிற அளவுக்கு நம்ம சொர்க்கத்துக்கே போக மாட்டோம்னு அவர் நிராசை ஆகிற அளவுக்கு. ஏன்னா எத்தனையோ பாவங்கள் செஞ்சவங்க எல்லாத்தையும் நரகத்தில் போட்டு வாட்டி எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். கண் முன்னாடி எத்தனையோ பெரிய பெரிய பாவிகளெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறத இவர் பார்த்து தருப்பார். நம்ம நிரந்தர நரகவாதி தானோ என்று அவர் நினைக்கிற அளவுக்கு கடந்து கடைசியான காலகட்டத்தில் தான் அவர் சொர்க்கத்தை அனுப்பப்படுவார். வேண்டுமென்றே கொலை செஞ்சவங்களுக்கான நிலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அது போக இது மறுமையினுடைய நிலை. உலகத்தை பொறுத்த வரைக்கும், கொலைக்கு பொறுத்த வரைக்கும் 3 நிலை தான். அது என்ன? 1, அதற்கு பாரமாக அவர் கொலை செய்யப்படுறது, பழிக்கு பழி என்ற ரீதியில் கொலை செய்யப்படுறது, அல்லது அவர் மன்னிக்கப்படுறது, அல்லது அவர் பிணை தொகையை கொடுப்பது, நஷ்ட ஈடு கொடுத்துருங்க, நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவங்க பாதிப்புள்ளானவங்க இது 3ல் எதையுமே அவங்க கையில் எடுக்கலாம். அவரையும் கொலை செய்யுங்கன்னு சொல்லலாம், அல்லது அவரை நாங்கள் முற்றிலுமாக மன்னிச்சிடணும், எதுவும் தேவையில்லை, நம்ம கொலையும் செய்ய வேணாம், அவரை நஷ்ட ஈடு கொடுக்க வேணாம், முற்றிலுமாக மன்னிச்சிடணும், மன்னிக்கலாம், அல்லது பிணை தொகையை மட்டும், நஷ்ட ஈடை மட்டும் பெற்றுக்கொள்வதும் கூடும். இது அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இந்த டாபிக் ஆல்மோஸ்ட் கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகான செய்தி, அதாவது அல்லாஹ் தஆலா அடிமை உரிமையோட சொல்கிறான்ல, அதில் என்ன ஒரு லாஜிக் இருக்குது. லாஜிக் மீன்ஸ் லாஜிக் நம்ம சொல்லக்கூடாது. அதில் என்ன ஒரு அழகான ஒரு நுட்பமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டார். ஓகே, அவர் சுதந்திரமான மனிதரை அல்லது ஒரு 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 மூமினான மனிதரை அல்லது ஒப்பந்தத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு கொலை செஞ்சிட்டார். கொலை செஞ்சதுக்கு பகரமாக ஒரு அடிமையை உரிமை விடும் பொழுது ஒரு அடிமைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி, அடிமைத்தனத்தில் ஒருத்தரோட வாழ்க்கையை பறிச்சிட்டார், உயிரை பறிச்சிட்டார். இப்போ அடிமைக்கு அவர் உயிர் கொடுக்குற மாதிரி, அடிமைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி. இது உலக ரீதியில் பார்க்கும்போது அல்லாஹ் அதை எந்த அளவுக்கு அதை வைத்து அவரை மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் மனம் வருந்தி தௌபா செஞ்சு கொலை செஞ்ச நினச்சி வரைந்து தௌபா செஞ்சு அவர் அடிமை உரிமை விடும் பட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சில சஹாபாக்கள் இந்த மாதிரி ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாரு, நரகத்தை தனக்கு வாஜிபாக்கக்கூடிய கொலை, அநியாயமான ஒரு கொலையை செஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அவர் அடிமை உரிமையோட சொல்லுங்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடிமை உரிமையோட சொல்லுங்கிற சொல்லிட்டு யுவத்திகுல்லா பிகுல்லி உதவி மின் உதவமின் அன்னார், இவர் அடிமை உரிமை விடும் பொழுது அடிமையினுடைய ஒவ்வொரு உறுப்புக்கு பகரமாக இவருடைய உறுப்புகளை நரகத்திலிருந்து பாதுகாப்பான். அப்போ அடிமைட்டு எல்லா உறுப்பு இருக்குது தானே செய்யும், கண்ணு காது மூக்கு கை கால் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு அடிமைக்கு இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள் மாதிரி இவரை அல்லாஹ் தஆலா இவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அபூதாவுதில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த 3ல் எதை செய்ய வேண்டும் என்று இவர் மீது விதியாக்கப்படுகிறதோ, கொலை பாதிக்கப்பட்டவங்க அதை இவர் செய்கிறதுக்கு தயாராகணும். அதுக்கு முடியாத பட்சத்தில் 60 நோம்பு தொடர்ந்து நோம்பு வைக்கணும், வேறு வழி கிடையாது. எவரேனும் ஒரு முஸ்லீமை நன்கறிந்து வேண்டுமென்றே கொலை செய்தால் அதற்குரிய தண்டனை நரகம்தான். அதில் அவன் நீண்ட காலம் தங்கி விடுவான். அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு அவனை செபித்து விடுவான். இன்னும் மகத்தான வேதனையும் அவனுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். இன்றைக்கி முஸ்லீமை கொலை செஞ்சவங்க இருக்கிறாங்க. வயிறு எரிஞ்சு போய் அதுக்கு பழி வாங்க முடியாமலோ அல்லது அதுக்கு தண்டனை கொடுக்க முடியாமலோ இன்றைக்கி எத்தனையோ அந்த குடும்பங்கள் இயங்கி போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சர்வசாதாரணமாகி அவங்க நடமாடிட்டு இருந்துட்டு அவங்க வாழ்க்கை முடியலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாதிக்கப்பட்டவங்க மன்னிக்காத வரைக்கும் நாளைய நரகத்தில் அவங்க மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறதான் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் நம்ம சமூகத்தை பாதுகாப்பனாக. அடுத்த 92C, நீ ஒரு விசுவாசி இல்லை என்று சொல்லாதே. இது என்ன அப்படின்னு சொன்னால், வசனத்தை படித்தா புரியும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ضربتم في سبيل الله فتبينوا ولا تقولوا لمن ألقى إليكم السلام لست مؤمنا تبتغون عرض الحياة الدنيا فعند الله مغانم كثيرة كذلك كنتم من قبل فمن الله عليكم فتبينوا
இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. 94 யாயுல்லதீன ஆமனூ மூமின்களே இதா தரபுச்சும் நீங்கள் பயணித்தால் ஃபீ சபீலில் அல்லாஹ்வுடைய பாதை. தரப எதிரிபு என்று சொன்னால் அடித்தல்ங்கிற அர்த்தம் பேசிக் அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபீ சபீலில் அல்லது ஃபீ என்று வந்தால் பயணித்தால் அர்த்தம். ஃபில் அர்த் இதா தரப்தும் ஃபில் அர்த்னா பூமியில் பயணம் மேற்கொண்டால், இதா தரப்தும் ஃபீ சபீலினா அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் பயணித்தால் அப்படின்னு அர்த்தம். மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் பயணித்தால் அப்படின்னா போருக்காக நீங்கள் போனால் ஃபதபையனு தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்னா பின்னாடி படிங்க புரியும். வல தகூலு நீங்கள் கூறாதீர்கள் லிமன் அல்கா யார் கூறினாரோ. அல்கா யுல்கினா போடுறதுங்கிறது லிட்ரல் மீனிங், அதான் சலாம் சொல்றதுக்கும் சொல்லுவாங்க. லிமன் அல்கா இலைக்கும் சலாம் யார் உங்களிடத்தில் சலாத்தை போட்டாரோ அல்லது சலாத்தை சொன்னாரோன்னு அர்த்தம். உங்களிடத்தில் யார் சலாம் சொன்னாங்களோ அவங்கள பார்த்து சொல்லாதீங்க. டோன்ட் டெல் டு தெம் லெஸ் த மூமினா யூ ஆர் நாட் எ பிலீவர். லெஸ் த மூமினா நீங்கள் மூமின்கள் அல்ல, நீ ஒரு முஸ்லீம் இல்லை, நீ பயந்து சலாம் சொல்ற, போரில் நீ உயிருக்கு பயந்து சலாம் சொல்ற அப்படின்னு நெஞ்ச பொழுது பார்த்த மாதிரிலாம் ஸ்மார்ட்டாக யாரும் பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். வல தகுல் இமன் அல்கா அலைக்கும் சலாம் லெஸ் த மூமினா உங்களிடத்தில் நீங்கள் போரில் சந்திக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் சலாம் சொன்னால் நீ மூமினி அல்ல என்று சொல்லாதீங்க. இது முதல் 91 இதை நம்ம பார்த்தோம் சரிங்களா. சாரி 92வது வசனத்தில் இதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு அல்லத்தில் சொல்கிறான் தபுதகோன அரோதல் ஹயத்துதின் இந்த உலக வாழ்க்கையினுடைய பொருளை எதிர்பார்த்தவர்களாக உலக ஆதாயத்தை முன்னோக்கியவர்களாக நீங்கள் இப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்தல்லாஹி மகனிம கஸீர் அல்லாஹ் இடத்தில் ஏராளமான செல்வங்கள் கனிமத் செல்வங்கள் இருக்கிறது. கதாலிக்க குன்தும் மின் கப்லி இதற்கு முன்னாடி நீங்களும் இப்படி தான் இருந்துட்டு இருந்தீங்க. இல்லை விளக்க சொன்ன புரியும். ஃபமன்னல்லாஹு அலைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது பெருபகாரம் புரிந்தான். ஃபதபையுன் எனவே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மூமினா இல்லையான்னு தெளிவுபடுத்திக்கிறீங்க. அவர் சொல்கிறத நீங்கள் நம்பாமல் அவசரப்பட்டு கொலைலாம் செஞ்சிடாதீங்க. இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கான பிமா தஅமலூன ஹபீரா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயம் சூழ்ந்து அறியக்கூடியவனாக ஆழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். சரி ஓகே, இதில் என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் மூமின்களே அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் பயணம் செய்யும்போது ஒருத்தர் உங்கள்கிட்ட பார்த்து சலாம் சொன்னார்னா அதை ஏற்றுக்கிறீங்க. அவர் முஸ்லீம் இல்லைன்னு நீங்கள் சொல்லி அவரை போல செஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு பின்னணி இருக்குது, அந்த பின்னணி சொன்னால் நம்மளுக்கு நல்லபடியாக புரியும். இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, அதாவது பனி சுலைம் கோத்திரத்தை சார்ந்த நபர் ஒருவர் சஹாபாக்களை கடந்து சென்றார். போருக்காக போயிட்டு இருக்கும்போது தரப்தும் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக போயிட்டு இருக்கும்போது கடந்து சென்றார். அப்போது அவரை எதிரியாக இவங்க நினச்சாங்க, எதிரி படையினுடைய ஒரு நபராக இவங்க எல்லாரும் சந்தேகித்தாங்க. அவர் தன்னுடைய ஆடுகளை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். ஃபசல்லம அலைஹிம் அப்போது அவர் இவர்களை பார்த்து சலாம் சொன்னார். ஆனால் அவர் முஸ்லீம்ங்கிறதுக்கு எந்த விதமான வேறு அடையாளங்களும் இல்லை, அதாவது எந்த வேறு ஆதாரங்களும் இல்லை. அப்போ இவங்களுக்கு சந்தேகம் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டாரோ உயிருக்கு பயந்து சொன்னால் போருடைய முனையில் அவரை பார்க்குறாங்க. அப்போ அவர் சலாம் சொன்னதை ஏற்றுக்காம மா சல்லம் அலைனா இல்லை இல்லையா தாவதம் என்ன, அதாவது அவங்க நினச்சிக்கிட்டாங்க அந்த போருக்கு போன சஹாபாக்கள் நினச்சிக்கிட்டாங்க நம்மள்ட்ட உயிர் தப்பிக்கிறதுக்காக நம்மள்ட்ட ஒரு வாண்டடாக சலாம் சொல்கிறாப்புல, இதை பொய்யாக சலாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஃபஅமது இலைஹி ஃபகத்தலுஹு அவரை பிடித்து என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சுட்டு அவருடைய அந்த ஆடுகளை போரில் கிடைத்த கனிமத்தாகவும் அவர்கள் கருதி எடுத்துக்கொண்டு நபி இடத்துல வந்தார்கள். அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்கினா மூமின்களே அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் போது நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா இங்கே வன்மையாக கண்டிக்கலை. ஏன்னா அதிகமான பார்வை அவர் எதிரியாக இருக்கணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சூழ்நிலை. இல்லைன்னா ஒரு எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் ஒரு விளக்கம் இல்லாமல் சஹாபாக்கள் நடந்துக்க மாட்டாங்கல்ல. அப்போ அதில் மேக்சிமம் அதில் இருந்த புரிதல் என்பது அவர் எதிரியாக தான் இருக்கணும், உயிருக்கு பயந்து தான் சொல்கிறாரு, அவர் சூழ்ச்சிக்காரராக தான் இருக்கணும் தான் இவங்க நினைக்கிறாங்க, நல்லா தான் கொலை செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வார்த்தையாக அவர் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி அவர் சரண்டர் ஆகிறார்ல, மொத்தம் அவர் சலாம் சொல்கிறாருல, அப்போ நீங்கள் அவரை நீங்கள் கொண்டிருக்கக்கூடாது. அப்போ அவர் மூமின் இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் மூமின் இல்லைன்னு நீங்கள் பேசிக்காதீங்க. அவரை பார்த்து நீ உயிருக்கு தப்பிக்கிறதுக்காக தான் சொல்லாதீங்க. இப்படி நீங்கள் செய்கிறது உலக ஆசை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அவரை கொண்டு நீங்கள் ஆடுகள் எடுத்துக்கொண்டது உலக ஆதாயத்துக்காக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. அல்லாட்ட தானே பெரிய ஆதாயம் இருக்குது, பெரிய செல்வங்கள் எல்லாம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஓகே, இது குறிப்பாக யார் விஷயத்தை குறிப்பிட்டு இறக்கப்பட்டதுன்னு சில செய்தி இருக்குது. அதே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மிக்தாத் பின் அஸ்வத் இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு படையில் போகிறாங்க, இஸ்லாமிய படையோட போகிறாங்க. போய் ஒரு சமூகத்தை அடையும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சமூகத்தார்கள்லாம் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. சரிங்களா, உயிருக்கு பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ ஒரு மனிதர் மட்டும் நிறைய செல்வத்தோட, இது வேறு சம்பவம். சரிங்களா, அதாவது அது ஆடு சம்பவம், இது வேறு சம்பவம். ஒரு சமூகத்துக்கு போகும்போது அவங்க இந்த சம்பவத்தை இது குறித்து இந்த வசனம் அதை குறித்து பேசுதுன்னு சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகேயா, அப்போ எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நிற்கிறார், அதிகமான செல்வத்தோடு நிற்கிறார். சரியா, அப்போது இவர் மேலே இவங்களுக்கு சந்தேகம். ஓகே, ஏன்னா தப்பிச்சு ஓடுறவங்களும் கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, செல்வத்தோடு இவர் இருக்கிறனால இவர் ஓடலை போல,
அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் அல்லாஹ் உனக்கு தகுதியான இறைவன், அல்லாஹ் தவிர யாரும் இல்லை நான் சாட்சி சொல்கிறேன். அவர் ஷஹாதா சொல்கிறார், களிமா சொல்கிறார். ஆனால் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அதை வந்து நம்பலை, ஏற்றுக்கலை. என்ன செய்கிறாங்க, அவர் பொய்யா சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சீனை பொறுத்த வரைக்கும் அந்த சீனில் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன், எந்த சந்தர்ப்பத்தில் அந்த போருக்கு போனாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் அந்த நிகழ்வு நடந்தது, எல்லாரும் எப்படி ஓடினாங்க, அவர் நின்ற தோரணை என்ன, அவருடைய முகபாவனை என்ன, அதெல்லாம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு தலை சிறந்த சஹாபி தான். ஆனால் அவங்களுடைய இஸ்திஹாத், அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய சிந்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய்யா சொல்கிறாரோ அப்படின்னு தான். ஏன்னா சஹாபாக்கள் யாருமே வந்து உயிரை பணைய வச்சு போருக்காக வந்திருக்கிறாங்க. யாருக்கும் உலக ஆதாயங்கிற தேவை கிடையாது. உலக ஆசைக்காக யாரும் செய்ய போகிறதில்ல. இஹ்லாஸ் அல்லாஹ்க்காக செயல்படுறவங்க. அதுக்கு நம்ம பல்வேறு சான்றிதழ்களை நம்ம குரான்லேயே பார்த்துருக்கோம். அதனால் நம்ம தவறாகவும் இப்படிலாம் புரியாமல் நடந்துட்டாங்களே, அநியாயமாக கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம சந்தேகித்தால் நம்மளுடைய ஈமானில் அது ஒரு விதமான பலகீனம். அப்போது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அதை வந்து பொய்ன்னு நினைக்கிறாங்க. இவர் உயிருக்கு தப்பிச்சு தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்க, அவரை வந்து கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சுட்டு அவரிடத்துல இருந்த அந்த செல்வங்களையும் என்ன செய்கிறாங்க, போரினுடைய செல்வமாக அது பங்கு வைக்கப்படுவதற்காக வேண்டி எடுத்துக்கிறாங்க. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அகதல் ரஜுலன் ஷஹீத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் யாரும் இல்லை என்று சாட்சி சொன்ன ஒரு மனிதரையே கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து உயிர் தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அவ்வளோ அப்படி நம்புகிறாங்க. அவர் சொன்னது அப்படி தான் இருந்துச்சு, அவர் பொய்யா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, உயிருக்கு தப்பிக்கிறதுக்காக தான் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வேறு ஏதாவது சூழ்ச்சி செய்யக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிலாம் கூட சில சம்பவங்கள் நடந்திருக்குல்ல. அப்போது அந்த மாதிரி நான் நினச்சேன். அப்படிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்க முடியல. ஃபகைஃப லக பிலா இலாஹ இல்லல்லாஹு கதன். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். ஃபகைஃப லக பிலா இலாஹ இல்லல்லாஹு கதன். நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன் என்ன கொண்டான்னு வந்து நாளைக்கு அல்லாஹ்ட்ட நிற்பார். உங்கள் நிலைமை என்ன ஆகும்? ஃபகைஃப பிக, உங்கள் நிலைமை என்னாக போகுது? பிலா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொல்லப்பட்ட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிலை அவரால் கதன் நாளைக்கு ஃபகைஃப பிக, உங்கள் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்துட்டாங்க. அப்படியே ஹாலித் ரலியல்லாஹு விஷயத்தில் ஒதுங்கிட்டாங்க. யா அல்லாஹ் மிம்மா சனா ஹாலித் செஞ்ச செயலுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே மிக்தாத் ரலியல்லாஹு செஞ்ச செயலுக்கு அல்லாஹ் நீங்கள் நாளைக்கு என்ன தான் சொல்ல போகிறீங்களோ என்று சொன்னாங்க. அப்போ தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இருக்கிறான், ஃபதபையனு, தெளிவுபடுத்திக்கிறீங்க. அவர் இஸ்லாத்தை வந்துட்டார் இல்லையா, வேறு சில கேள்விகள் அவர் நீங்கள் கேட்கலாம், எப்போ இஸ்லாத்துக்கு வந்த, யார் மூலியமாக இஸ்லாத்துக்கு வந்த, அதெல்லாம் கேட்கலாம் கொள்ளலாம். அவர் சொல்கிறதுல உண்மையை போய் தெரிய வரும்ல, எப்படி இஸ்லாத்துக்கு வந்தங்கிறது பேச்சுவார்த்தை நடத்தினாலும் 4 பேர்கிட்ட கேட்டாலும் தெரிஞ்சிடும். ஃபதபையனு 2 இடத்துல சொல்கிறான், ஃபதபையனு இங்கும் வருது. தெளிவுபடுத்திக்கிறீங்க, தீர விசாரிச்சுக்கிறீங்க, அவசரப்பட்டு கொண்டுறாதீங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது தவறுதலாகத்தான் நடந்ததுங்கிறது அல்லாஹ் தஆலா அதையும் ஒத்துக்கிறான், அதையும் புரிஞ்சுக்கிறான். ஆனாலும் நீங்கள் இப்படி அவசரப்படக்கூடாது. இப்படி அவசரப்படுறது உலக ஆசையை ஆசைப்படுற மாதிரி ஆகிடுது, உலக ஆதாயத்துக்காக நீங்கள் செய்கிற மாதிரி ஆகிடுதுன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா இதை தான் சொல்ல வரான். அப்போ 92ஓட இதை நம்ம புரிஞ்சுக்கோ. அப்போ 92 இதோட பரிகாரத்தை சொல்லிவிட்டேன். எப்படிங்க, மிஸ்டேக்கன்லி ஒரு மூமின் அல்லாதவரை ஒரு மூமின் இல்லைன்ற நினச்சோ உயிருக்கு தப்பிச்சு ஒரு களிமா சொல்கிறதா நீங்கள் அப்படி மிஸ்கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அது தவறுதலாக நீங்கள் கூட செஞ்சது, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறான். ஸோ இதுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சுங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஓகே, அடுத்த அல்லத்துல சொல்கிறான்ல இங்கே, கதலிக குன்து மின் கபல், நீங்களும் அப்படி தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மிக்தாத் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, மிக்தாத் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க இஸ்லாத்தை வெளிப்படுத்தாமல் தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இஸ்லாத்தை வெளிப்படுத்தாமல் மறைச்சி தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர் யாரை தெரியுமா, நீங்கள் கொண்ட மனிதர் அவர் முஸ்லீம் தான், ஆனால் இஸ்லாத்தை வெளிப்படுத்தாமல் அவர் சமூகத்தில் இருந்தார். அதனால் அவங்க சமூக மக்களுக்கு மத்தியில் அவரோட ஒருவர் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, மற்றவங்களும் அப்படி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில விஷயம் தெரியும்ல. அந்த அடிப்படையில் அவர் ஒரு மனிதர், இஸ்லாத்தை ஏற்ற மனிதர் தான். கான யுஃபி ஈமானு மகௌமி குஃபார், அந்த குஃபார் சமூகத்துக்கு மத்தியில் ஈமானை வெளிப்படுத்தினா அவருடைய உயிருக்கு ஆபத்துங்கிறனால வெளிப்படுத்தாமல் ரகசியமான மூமினார் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அவருடைய ஈமானை உங்களிடத்தில் வெளிப்படுத்தினார், நீங்கள் நம்பாமல் அவரை கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மிக்தாதே உங்கள் நிலை என்ன, நீங்கள் மட்டும் என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தபோது அந்த முஷ்ரிக்கீன்கள் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் இஸ்லாத்தை மறைச்சி தானே வச்சுருந்தீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தானே வெளிப்படுத்துனீங்க. அப்போ நீங்களே அந்த நிலைமையில் இருந்ததுக்கப்புறம் உங்கள் நிலைமையில் இருக்கிற இன்னொரு மனிதரை நீங்கள் புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிச்சாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கதலிக குன்து மின் கபல், இவ்வாறு தான் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. மிக்தாத் ரலியல்லாஹு உட்பட பல பேருடைய நிலைமை இப்படி தான், இஸ்லாத்தை ஏற்று மறைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயாஷ் ரலியல்லாஹு அவங்களுடைய நிலைமையை அவங்கள பற்றி அவங்களாம் ஆரம்ப காலத்தில் அப்படி மறைச்சி இருந்து கொண்டு பதுங்கி இருந்து தான்
சித்திரவதைக்கெல்லாம் ஆளானாங்க. இந்த மாதிரி பல பேருடைய நிலைமை இருந்திருக்கு. அதை அல்லா தஆலா சொல்லி காட்டி, இப்படி நிலைமை கடந்து வந்த நீங்கள் அவசரப்பட்டு இப்படி கொண்டதை ஏற்றுக்க முடியுமா என்று அல்லா தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அன்ஃபால்ல அல்லா தஆலா இன்னும் தெளிவாக சொல்கிறான். 8வது சூரா 26ல் வதுக்கூர் இது அன்தும் கலீல் முஸ்ததாஃபூன ஃபிலாது, நினைவு கூறுங்கள், கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், நீங்கள் குறைவான மக்களாக, நீங்கள் சிறுபான்மைப்படுத்தப்பட்டவர்களாக பூமியில் நீங்கள் மக்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க. உங்களை அது எதிரிகள் எப்போ தாக்குவாங்களோ, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க தெரிஞ்சு கொண்டு உங்களை எப்போ தாக்குவாங்களோன்னு நீங்கள் பயந்துகிட்டு இருந்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களை அரவணைத்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சானே இல்லையா? நடந்ததில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நிலைமையில் நீங்களுமே இருந்திருக்கீங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு தான் நடந்துக்கணுங்கிறத அல்லா தஆலா இங்கே சொல்ல வருகிறான். ஓகே, நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக நீங்கள் சென்றால் போர் முனையில் எதிர்படுபவர்கள் நம்பிக்கையாளர்களா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ப்ராக்கெட்டில் புரிகிற மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக நீங்கள் சென்றால் போர் முனையில் எதிர்படுபவர்கள், அப்போ எதிரே வருபவர்கள் நம்பிக்கையாளர்களா நிராகரிப்பாளர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எவரேனும் தம்மை நம்பிக்கையாளர் என்று உங்களுக்கு அறிவிப்பதற்காக உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்களிடமிருந்து இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அற்பப்பொருளை நீங்கள் அடைய கருதி நீ நம்பிக்கையாளர் அல்ல என்று கூறி அவரை வெட்டி விடாதீர்கள். இதில் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. போருக்காக போயிட்டாங்க, எதிரிகளை தாக்க போகிறாங்க. எதிரி படையிலேருந்து ஒருத்தர் சலாம் சொல்கிறார். அப்போ காமனாக என்ன தோணுங்க? எதிரி படையில் இருந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒருத்தர் சொன்னால் நான் உன்னை வெட்டக்கூடாது கொடுத்தக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு தான் யாருமே நினைப்பாங்க. இந்த மாதிரி நினச்சி தப்பாக கூட செஞ்சுட்டாங்க. இந்த சஹாபாக்கெல்லாம் ஹாலித் பின் ரதீயல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அபூ தர்தாவாக இருக்கட்டும், இங்கே மிக்தாத் ரலியல்லாஹு இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரி தான் மிஸ்டேக்கை நினச்சி கொலை செஞ்சுட்டாங்க. ஆனால் உண்மையான ரியாலிட்டி என்னென்னா, சிலர் ஒரு காலகட்டத்தில் எதிரி படையில் இருக்கிறவங்க சில பேர் இஸ்லாத்தை மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. வெளிப்படுத்தினா அவங்களுக்கு அடி விழுவும் உதவிலும் மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. அது அல்லாஹ்க்கு தானே அது தெரியும். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லா தஆலா சில விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான். ஆனால் இவங்க தெரியாமல் அவசரப்பட்டு கொலை செஞ்சிடறதை அல்லா தஆலா கண்டிக்கிறான். அதனால் கொலை செய்யப்பட்டவங்க ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சிருச்சு, மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. அவங்க ஒரு வேளை இஸ்லாமிய படையில் இருந்தால் மட்டும் அவங்க கொல்லப்பட மாட்டாங்க. இல்லைன்னா நாளைக்கு அவங்க இந்த படையில் நாளை கழிச்சே கூட அவங்க கொல்லப்படலாம், இந்த அணியிலிருந்து கொல்லப்படலாம். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை. அது அவங்களுக்கு ஷஹீதோட அந்தஸ்து கிடைச்சிருச்சு. இருந்தாலும் இதில் இஸ்லாமியர்கள் வழிகாட்டுதல் அல்லதெல்லாம் தரணும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ அவங்கள மூமின் இல்லை என்று கூறி வெட்டி விடாதீர்கள். அல்லாஹ் இடத்தில் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. ஒரு நோக்கம் அவர்கிட்ட பொருள் இருக்கிறத பார்த்துட்டும் கூட நீங்கள் அவசரப்பட்டு கூட, அதனால தான் நீங்கள் தீர விசாரிக்காமல் டக்குன்னு அவசரப்பட்டு கொலை செஞ்சிடுறீங்க. எதிரி தானே போட்டுருவோம் அப்படின்னு போட்டுட்டு அவருடைய சொத்தை நீங்கள் அந்த கனிமத்தை நீங்கள் எடுத்துக்கலானுங்கிறத நீங்கள் பார்க்கணும். எடுத்து யாரும் சொந்தமாக எடுத்துகிட்டு போகிறதில்ல, எடுத்து கொண்டு வந்து அது பொதுவாக ஒப்படைச்சு அது பங்கீடு செய்யப்படும். சரி, அப்போ அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் அடையலாம். அதனால் அவசரப்படாதீங்க போர்க்களத்தில். இதற்கு முன்னர் நீங்களும் இவ்வாறு பயந்து இஸ்லாமை வெளியிட்டு கொண்டிருந்தீர்கள். பயந்து வெளியிடுறதுனா பார்த்து சூழ்நிலை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தது சொல்லுவீங்க. சந்தர்ப்பத்தை பார்த்து தான் நீ இஸ்லாத்தை வெளியிட்டு இருந்தீங்க. அது வரைக்கும் மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க. அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். அதன் பின்னரே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளராக ஆனீர்கள். அதாவது வெளிப்படுத்தி எல்லாரும் முன்னாடி முன்மீன்களாக நீங்கள் பிரவேசிக்கானீர்கள். ஆகவே போர் புரிவதற்கு முன்னதாகவே உங்கள் முன் இருப்பவர்கள் நம்பிக்கையாளர்களா இல்லை என்பதை நீ தீர விசாரித்து, அடுத்தும் ஃபத்தபையனும் தீர விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சாயலில் வரக்கூடிய வசனங்கள் இந்த நாளுமே. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஜாஹிதீன்களுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய அந்த முஜாஹிதீன்களுடைய சிறப்பு. அப்போ தவறுதலாக தான் அவங்க கொலை செஞ்சுட்டாங்க. அதனால தான் ஆரம்பத்திலே இந்த சப்ஜெக்டே அல்லாஹ் தஆலா தவறாக ஒரு மூமின் கொலை செஞ்சாலே தவிர எந்த ஒரு மூமினை கொலை செய்வது ஆகமானதல்லங்கிற. அப்போ தவறுதலாக கொலை நடந்திருக்குங்கிறது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிறான். ஆனால் அப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் ஃபத்தபையனும் தெளிவாக இருந்துக்குங்கிறத அறிவுறுத்துறான். ஆனால் தவறுதலாக நடந்துங்கிறதும் உண்மைதான். அதனால் அந்த சஹாபாக்களை நம்ம பழிப்பதற்கு இல்லை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஷ்டஈட்டுக்கு இஸ்லாமிய பைத்துல் மாலிலிருந்து அந்த கொலை செய்யப்பட்டவங்களுக்கான பிணை தொகையை கொடுத்துருக்காங்க, நஷ்டஈடு கொடுத்துருக்காங்கிறது நம்ம பார்க்க முடியாது. நடந்து போச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விடலை. எல்லா விஷயத்துலையுமே இஸ்லாம் நீதத்தை காட்டியிருக்கிறது. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடியவர்களுடைய சிறப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த மாதிரி டாப்பிக்கில் பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு பார்வை மாறலாம். அவசரப்பட்டு கொலை செஞ்சுட்டாங்க, காட்டு மிராண்டி நம்ம நடந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமை நவுதுபில் அப்படி அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வராது. அல்லது ஒரு குறைவுள்ள ஈமான் உள்ளவங்கள்ட்ட அந்த நிலைமை வந்துடலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த போராளிகள் உயிரை பணைய வச்சு போன போராளிகளுடைய அந்தஸ்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறான் பாருங்க. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலி ضرر والمجاهدون في سبيل الله والمجاهدون في سبيل الله بأموالهم وأنفسهم فضل الله المجاهدين بأموالهم وأنفسهم على القاعدين درجة وكلا وعد الله الحسنى وفضل الله المجاهدين على القاعدين أجرا عظيما. 95 لا يستوي القاعدون.
காயிதுன்னா உட்காந்துட்டு இருக்கிறவங்க, போருக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்க. லா யஸ்தவில் காயிதுன், இங்கே வந்து முனாஃபிகீன்களை பற்றி டாப்பிக்கே கிடையாது, யாரும் அந்த எண்ணத்துக்கே போகாதீங்க. சஹாபாக்கள் மூமின்களை பற்றியே எல்லாத்துல சொல்கிறான். லா யஸ்தவில் காயிதுன், தங்கியவர்கள் வீட்டில் அமர்ந்தவர்கள் சமமாக மாட்டார்கள். மினல் மூமின், நம்பிக்கையாளர்களில் இருந்து, முனாஃபிக்கீன்கள் கிடையாது, நம்பிக்கையாளர்களில் இருந்து தங்கியவர்கள் போகாமல் வீட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்க சமமாக மாட்டாங்க. கைர் உலி தரர், குறையுள்ளவர்களை தவிர, அதாவது தங்கடம் உள்ள காரணம் உள்ளவர்களை தவிர பொதுவாக அவங்க பிரச்சனை கிடையாது, அவங்க விதிவிலக்கு. அப்போ காரணத்துக்காக வேண்டி அல்லாமல் சும்மாவே தங்கிவிட்டவர்கள் சமமாக மாட்டார்கள். யாரோட? வல் முஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடியவர்களோடு வீட்டில் தங்கினவங்க, வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்க சமமாக மாட்டாங்க. பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்கள் செல்வத்தோடும் தங்களோட உயிரோடும், செல்வத்தை கொண்டு போவாங்க போருக்கு, செல்வத்தை இழந்துட்டு வருவாங்க, உயிரை கொண்டு போவாங்க, உயிரை இழந்துட்டு வரலாம். சரிங்களா? அப்போ தங்கள் உயிரையும் செல்வத்தையும் பணைய வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய முஜாஹிதீன்களோடு காயிதூன்கள் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க சமமாக முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஃபத்தலுல்லாஹுல் முஜாஹிதீன, தங்கள் செல்வத்தையும் உயிரையும் பணைய வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா ஃபத்தல, மேன்மைப்படுத்தியுள்ளான், சிறப்பாக்கி உள்ளான். ஃபத்தல, அல்லாஹ் மேன்மையாக்கினான். அலில் காயிதீன, வீட்டில் தங்கியிருப்பவர்களை விடும் தரஜா, பதவியால். பதவினா ஒரு சின்ன பதவி நினச்சிக்காதீங்க, அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பதவியால் இவர்களை விட அல்லாஹ் தஆலா போருக்கு போனவங்களோட பதவியை உயர்த்திட்டான். சரி, போருக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களை நம்ம முனாஃபிக் என்றோ அல்லது அவர்களை பெரிய பின்தங்கிய நஷ்டவாளிகள் என்றோ அவர்கள் பழிப்புக்குரியவர்களா? இல்லை. வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லாருக்கும் அல்லாஹ் சிறந்ததை வாக்களிக்கிறான். வகுல்லன், எல்லோருக்கும், அதாவது போருக்கு போனவங்க வீட்டில் இருந்தவங்க. வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை எல்லாருக்கும் வாக்களிக்கிறான். ஹுஸ்னான அழகானது, இந்த அழகானங்க சொர்க்கங்கிறதா விளக்கம், அதனால சொர்க்கத்தை போட்டாங்க. அப்போ அல்லாஹ் எல்லாருக்குமே சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். ஆனால் முஜாஹிதீன்களுக்கு பேர் அந்தஸ்து, உயர் அந்தஸ்து இருக்குது. ஃபத்தலல்லாஹு முஜாஹிதீன், அல்லாஹ் போராளிகளை மேன்மையாக்கினான். அலல் காயிதீன, தங்கியிருப்பவர்களிடம் அஜ்ரன் அதிகம், மகத்தான கூலில். அப்போ முஜாஹிதீனுடைய அந்தஸ்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த சொர்க்கங்கிறதுல அவங்க டாப்ல போயிடுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே சொர்க்கம் இருக்கு. ஏன்னா யாரும் இங்கே முனாஃபிகீன்களை பற்றி அதில் பேசல. சரியா? இது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. மாஷா அல்லாஹ். இந்த வசனத்தில் ஒரு அழகான ஒரு செய்தி, முக்கியமான ஒரு அழகான ஒரு செய்தி இருக்குது. அதாவது போருக்கு போனவங்களும் போருக்கு போகாதவங்களும் சரியாக சமமாக முடியாது. அதான் இங்கே கண்டென்ட்டே அதுதான். சரிங்களா? போருக்கு போனவங்களும் போருக்கு போகாதவங்களும் சமமாகவே முடியாது. அவங்க அந்தஸ்து என்ன, அவங்க சாதாரணமாக நல்லா தல 2 பேரையும் வச்சு கம்பேரே பண்ண முடியாது. போருக்கு போனவங்களோட அந்தஸ்து பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்கிறான். இப்போ போருக்கு போகாதவங்களில் சரியான தங்கடத்தோடு, ஒரு காரணம் இருக்கிறவங்க போருக்கு போகாதவங்களுக்கு இந்த வசனம் என்ன ஒரு உணர்வை கொடுக்கும்? அந்த யோசனை பாருங்கள். வேணாம் அப்படின்னு இருக்கிறது வேற, சரி நம்ம வேணாம் வீட்டில் இருப்போம் அப்படின்னு இருக்கிறவங்களுடைய மனநிலை வேற. ஆனால் போருக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் போகிறதுக்கு வசதி இல்லை. உதாரணத்துக்கு கண்ணு தெரியாதவர் ஒருத்தர் இருக்கார், அல்லது முடியாத நிலையில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு போருக்கு போக முடியல, அவருடைய கை சேர்ந்து போருக்கு போகணும்னு ஆசை இருக்குது அவருக்கு, ஆனால் போகிறதுக்கு சூழ்நிலை இல்லை. அப்போ அவர் மனநிலை கஷ்டமாக இருக்கும்ல. அதுதான் நடந்துச்சு. இப்போது இப்படி எல்லாத்துல வசனத்தை இறக்குனதும், அதாவது லா யஸ்தவில் காயிது மினல் முஃமினீன வல் முஜாஹிதுன் தான் இறங்குனுச்சு. கைரு உலி தரர்ங்கிறது முன்னாடி இறங்கலை. இதுதான் உண்மை. கைரு உலி தரர், அதாவது குறையுள்ளவர்களை தவிர இந்த எக்ஸப்ஷன், இந்த விதி விலக்கு முதல்ல இறங்கலை. உம்மு மக்தும் ரலியல்லாஹு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, எனக்கெல்லாம் போர் செய்யணும்னு ஆசை தான், எனக்கு கண் இல்லை, கண்ணு தெரியாது, அப்போ நான் எப்படி போர் செய்ய முடியும்? அல்லாஹ் தஆலா போர் செஞ்சவங்களும் போர் செய்யாதவங்களும் சமமாக முடியாதுன்னு சொல்கிறானே, எனக்கு கண் இருந்தால் நான் போர் செஞ்சிருப்பேன், அல்லாஹ் தானே எனக்கு கண்ணு தரல அப்படின்னு அந்த ஏக்கத்தை, ஈமானை, உணர்வு, அந்த சொர்க்கத்தினுடைய அந்த தேடலை கொண்டு போய் எப்போ உம்மு மக்தும் ரலியல்லாஹு சொன்னாங்களோ உடனே அல்லாஹ் தஆலா அப்போ தான் இதை இறக்குனானா, கைரு உலி தரர், சரி குறை உள்ளவர்கள், தங்கடம் உள்ளவர்களே தவிர. அப்படி தங்கடத்தோடு ஒருத்தங்க பின்தங்கிட்டாங்கன்னா அவங்களும் இன்ஷால்லா முஜாஹிதீன் ஃபீ ஸபீலில்லாஹ் அந்தஸ்துக்கு சமமாயிருவாங்க. எந்த தங்கடமும் இல்லாமல் வீட்டில் இருந்தவங்க தான் சமமாக முடியாது என்று அல்லாஹ் தஆலா விதி விலக்கி இறக்கணான்னு சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியே இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. யார் மூலியமாக பதிவு செய்கிறாங்க? அதாவது ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க தான் ரைட்டர் ஆஃப் வஹி எழுதக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள். சஹாபாக்கள் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. முதல்ல அவங்க தான் எழுதுவாங்க. அப்போ ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுத சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. வாசகம் என்ன தெரியுமா? லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். இது இல்லை, கைர் உலி தரர் இல்லை பாருங்க. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். இதுதான் முதல்ல இறங்கிது. இதை தான் எழுத சொல்கிறாங்க. இதை எழுதிட்டு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்கள். அல்லாஹ் சில சம்பவங்களை இப்படி நிகழ்த்துவான். அது எழுதிட்டு இருக்கும் போது உம்மு மக்தும் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. இந்த மாதிரி கண்ணு தெரியாத நிலைமையில் தானே நான் இருக்கிறேன். லவ் அஸ்ததி உல் ஜிஹாதில் ஜாஹத்து, ஜிஹாத் செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தால், கண்ணு தெரிஞ்சால் நான் ஜிஹாத் செஞ்சிருவேனே.
நான் கண்ணு தெரியாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, புகாரி செய்தி பதிவு செய்கிறாங்க. இந்த மேட்ரை மக்தூம் வந்து ரதியல்லாஹு ரசூல்லா கிட்ட சொல்லும் போது, ரசூல்லாவுடைய கால் என் கால் மேலே இருந்துச்சு. இந்த தொடையில் ஒட்டி ஒட்டி உட்காந்துருக்கும் போது ஒருத்தவங்களுடைய கால் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க தொடை மேலே இப்படி இருக்கும். மஜ்லிஸில் உட்காரவங்களும் தெரியும். ரசூல்லாவுடைய தொடை வஹி, ஏன்னா வஹி எழுதும்போது பக்கத்தில் உட்காந்து சொல்லி சொல்லி எழுத வைப்பாங்கல்ல, அவங்க தொடை என் தொடை மேலே இருந்துச்சு. இதை வந்து மக்தூம் சொன்னார். அப்போது இந்த கயிறு உலே தரருங்கிற வார்த்தை இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு அந்த வஹி இறங்குனுச்சு. இன்ஸ்டன்ட்லி அந்த மக்தூம் ரதியோட இயக்கத்துக்கு தோதுவாக கயிறு உலி தரர் என்ற வாசகத்தை அல்லாஹ் தஆலா இறக்குனா, வஹி இறங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். சில ஹதீஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம், வஹி இறங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒட்டகமே கூட உட்காந்துருச்சு அப்படின்லாம் பார்க்க முடியும். அப்போ ஜெயித் பின் ஜெயித் பின் சாபித் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த வஹி இறங்குதுன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அந்த வஹி இறங்குனதுன்னு காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வெயிட் ஆகிட்டாங்க. அவங்களுடைய என் காலை போட்டு அழுத்துனுச்சு. என் தொடை உடஞ்சிருமோ, என் தொடை எலும்பு ரெண்டாக உடஞ்சிருமோ நான் பயப்படுற அளவுக்கு நான் வந்து ஒரு ஹெவினஸை நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரசூலா சொன்னாங்க, ஜிப்ரீல் இடத்தில் வந்து கயிறு உலி தரர் என்ற வாசகத்தை இதில் அதிகப்படுத்தியிருக்கிறார். அதனால் தங்கடத்தோட போருக்கு செல்லாதவங்க அல்லது விதிவிலக்காக்கிட்டா அவங்களும் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ்வுடைய அந்தஸ்தில் அவங்களும் ஆளாவாங்க அப்படிங்கிறத மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. இதையும் சேர்த்து எழுதிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன வல் முஜாஹிதீன் இருந்ததுல அந்த மினல் முஃமினீனுக்கு அப்புறம் கயிறு உலி தரரி வல் முஜாஹிதூன் என்று இது எழுதப்பட்டது. இது நிறைய செய்தியாக மாஷா அல்லாஹ் அறிவிக்கப்பட்டதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க. இன்னொரு செய்தியில் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணு தெரியாதவங்க, அவங்களும் சேர்ந்து வந்ததாகவும் வேறு சில இதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய இயக்கங்களை தான் பார்ப்பான், எண்ணங்களை தான் பார்ப்பான். வஹி வருது போகுது, நம்ம கண்ணு தெரியாது ஓரமாக உட்காந்துருப்போம், அப்படி இல்லை. எனக்கு கண்ணு தெரியாதனால போர் போக முடியலன்னு அவங்களோட இந்த இயக்கம் மக்தூம் ரலியல்லாஹுடைய ஏக்கம் கவலை கயிறு உலே தரரை இறக்கி வைத்தது, ஜிப்ரீல் மூலமாக இறக்க வைத்தது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை நம்ம யோசிச்சுக்கணும். என்றைக்குமே சஹாபாக்களுடைய அந்த ஏக்கமும் அந்த கவலை சொர்க்கத்தின் மீது அந்த ஆசை அல்லாஹ்ட்டேருந்து வஹியே கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கான ஒரு தகுதி உள்ளவர்களாக ஈமான் மிக்கவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த எண்ணம் தான், அந்த எண்ணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி முடியாதவங்க இதில் வேறு சில வசனங்கள்லேயும் வருது, தௌபாவில் வருதுன்னு நினைக்கிறேன். சொல்கிற தௌபாவில் அதாவது நோயாளிகள், கால் முடியாதவர், நொண்டிகளாக இருக்கக்கூடிய கால் முடியாதவர்கள், நோயாளிகள், இவர்கள் மீதெல்லாம் குற்றம் இல்லை, போருக்கு போகாதது அவங்க மீதெல்லாம் குற்றம் கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு அவரெல்லாம் விதிவிலக்குன்னு அல்லாஹ் தஆலா வந்து விதிவிலக்க சொல்கிறான். அப்போது வர முடியாமல் ஏக்கத்தோடு வர முடியாமல் சிலர் இருக்காங்களே. இப்போ காயிதூன் அப்படிங்கிறவங்கள 2 கேட்டகரிங்க. முடியும் ஆனால் வர தேவையில்லைன்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அல்ல அவங்களையே பழிக்கலை, உங்களுக்கு நன்மை குறைவு, உங்களுக்கு அமல்சாலி நன்மை வேணால் கிடைக்கும், ஜிஹாதுடைய நன்மை கிடைக்காது. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாக்களிக்கிறான், ஆனால் தரஜா வாக்களிக்கலை. தரஜா யாருக்கு வாக்களிக்கிறான் நல்லா பாருங்கள், ஹுஸ்னாவை தான் எல்லாருக்கும் வாக்களிக்கிறான். தரஜாவை யாருக்கு வாக்களிக்கிறான்? முஜாஹிதீன்களுக்கு தான் பதவி தரஜா வாக்களிக்கிறான். அது முஜாஹிதீன்களுக்கு 100 பதவிகள் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு பதவிக்கு மத்தியில் வானம் பூமி அளவுக்கான வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நான் முன்னாடியே சொன்னேன். இதெல்லாம் நல்லா மனசில் நீங்கள் பதிய வைக்கணும். ஓகே, ஆனால் காயிதீன்களாக இருக்கிறவங்க கூடும், நீங்கள் போருக்கு போகாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இது பத்ர் சந்தர்ப்பத்தில் இறக்கப்பட்டதுங்கிறாங்க. பத்ர் சந்தர்ப்பத்தில் தான் பத்ர் போருக்கு போனவங்களும் போகாதவங்க சமமாக மாட்டாங்க அப்படிங்கிறதான் அது அதனுடைய விளக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் போருக்கு போகணுங்கிறதே கிடையாது. பொதுவாகவே சில நேரங்களில் தான் எல்லாரும் வரணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சில சந்தர்ப்பங்களில் இத்தனை பேர் வந்தால் போதும், இத்தனை 1000 பேர், இத்தனை 100 பேர் வந்தால் போதும்னு சொல்லப்படும். அதனால் போர் என்பது ஃபர்து ஐன் அல்ல, ஃபர்து கிஃபாயா. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த சட்டத்தை இங்கே பேசுகிறாங்க. போர் என்பது 5 நேர தொழுகை மாதிரி எல்லாரும் தொழுதானுங்கிறது இல்லை. சிலர் செய்தால் போதும், எத்தனை பேர் போதுங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுமாக்கி கொள்கிறாங்களோ அவங்களோட அது போதுங்கிறதா. ஆனால் போனவங்களுக்கு நன்மை, போகாத காயிதீன்கள் போகாமல் இருந்தவங்களுக்கு அதனால தான் போட்டி போட்டுட்டு வந்து நிற்பாங்க. நான் வந்து முஜாஹிதீனாக இருக்கிறேன், காயிதீனாக இருக்க மாட்டேன்னு வந்து அணியில் நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து வேணான்னு அனுப்பி வைக்கிறது உண்டு. இப்னு உமர் ரலியல்லாஹு 14 வயசில் வரைக்கும் 13 வயசுலையும் 14 வயசுலையும் வந்து நிற்கும் போது அனுமதிக்கலை. 15வது வயசில் அவங்க ஹந்தக்கில் தான் அனுமதிச்சான்னு பார்க்குறேன். அப்போ போட்டிக்கு வந்து நிற்பாங்க முஜாஹித் ஆகணுங்கிறதுக்காக. ஆனால் எல்லாருக்கும் அது கடமை கிடையாது. பெரியவங்க கூட நிறைய பேர் வராமலும் கூட பின்தங்கி இருக்கிறவங்களும் உண்டு. சரிங்களா? வந்தே ஆகணும்னு சொல்லி பொய் காரணம் சொல்லி வராமல் இருக்கிறவங்க முனாஃபிக்கீன்கள், அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதே மாதிரி சில நேரங்கள் இத்தனை பேர் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருக்கும். அதுதான் காயிதீன்கள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த காயிதீன்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரி பரவாயில்ல வரல அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வந்து வரணும்னு ஆசைப்பட்டு முடியாதனால வராதவங்க. அவங்களாம் யார்? நோயாளிகள்,
அல்லது உடல் பாதிப்புக்கு ஆளானவர்கள், அல்லது ஊனமுற்றவர்கள், அல்லது இந்த மாதிரியான கண் பார்வை தெரியாதவர்கள், அப்படிப்பட்டவங்க வர முடியாமல் இருக்காங்கல்ல. இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது போருக்காக போயிட்டு இருக்கும்போது, போரில் இருக்கும்போது, போருக்காக பயணித்து போயிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னபில் மதீனத்தி அக்வாமன். மதீனால தானே பொதுவாக எல்லா போருக்கும் போனாங்க. மதீனால ஒரு சிலர் இருக்காங்க, நீங்கள் எந்த கணவாயை நீங்கள் கடக்கவில்லை, எந்த பாதையை நீங்கள் கடந்து செல்லவில்லை, எந்த சதக்காவை நீங்கள் செய்யவே இல்லை, அவர்களும் உங்களோடு இருந்தே தவிர அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அவங்க மதீனால தானே இருக்காங்க, அவங்களும் எங்களோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நன்மையால் அவர்கள் உங்களோட தான் இருக்கிறாங்க. ஹபசத் ஹுமுல் உதுர், அவர்களுக்கான தகுந்த காரணம் அவர்களை போரில் கலந்து கொள்ள விடாமல் தடுத்து விட்டது. தகுந்த காரணத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம், சரிங்களா? அப்போது ஒரு உண்மையான தகுந்த காரணத்தில் ஒருத்தர் வர முடியாமல் போயிட்டு அவங்களுடைய ஆன்மாக்கள், அவங்களுடைய உள்ளம், அவங்களுடைய சிந்தனை எல்லாம் நம்மளோட தான் இருக்குது, போருக்கு வரணும் தான் இருக்குது. அதனால் அல்லாஹ் அவர்களையும் நம்மளோடு சேர்ந்து அவர்களுக்கும் அல்லாஹ் நன்மையை எழுதுறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே நீங்கள் சஹீஹ் புகாரில் பார்க்கலாம், 2839 ஹதீஸாக பார்க்க முடியும். அப்போது அல்லாஹ் தஆலா அவங்களை விட்டு கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கும் தரஜா உண்டு. அல்லாஹ் தானே அவங்களுக்கு நோயை கொடுத்தா, அல்லது அவங்களுக்கான குறைகளை ஏற்படுத்தினா, அல்லது தங்கடங்களை ஏற்படுத்தினா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. வக்குல்ல வாய்தா அல்லாஹுல் ஹஸ்னா. இப்னு கஸீர் குறிப்பாக எந்த இடத்துல நம்ம சொல்கிறாங்க, வக்குல்ல வாய்தா அல்லாஹுல் ஹஸ்னா, எல்லாருக்கும் எல்லாம் சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கான். அப்போ வராதவங்க அல்லாஹ் இங்கே கண்டிக்காமல் எல்லாருக்கும் சொர்க்கத்தை தான் வாக்களிச்சிருக்கான் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறாங்க. போர் என்பது ஃபர்து கிஃபாயத்தின், அது எல்லாரும் மீதான கடமை இல்லை, ஒரு சிலர் மீதான கடமை தான். ஒரு சிலர் போனால் அவங்களுக்கு அந்த நன்மை அவங்க ஹஸ்னாவோட சொர்க்கத்தோடு சேர்ந்து சொர்க்கத்தினோட உயர்ந்த தரஜாவையும் அவங்க அடைஞ்சிக்கிறாங்க. அஜ்ரன் அதிகமாக மகத்தான கூலியும் அவங்க அடைஞ்சிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே சொர்க்கம் உண்டு, எல்லா இடத்தில் அமல் சாலை இருக்கிறனால சொர்க்கம் உண்டுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸில் இன்னஃபில் ஜின்னதி மேத தர்ஜா, சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உண்டு, 100 தர்ஜாக்கள் உண்டு. அயதல்லாஹ் லில் முஜாஹிதீன ஃபி ஸபீலி, அல்லாஹ் தஆலா தனது பாதையில் போரிடக்கூடிய முஜாஹிதீன்களுக்காக அதை தயார் செஞ்சு வச்சிருக்கான். மா பைன குல்லி தர்ஜத்தைன், ஒவ்வொரு தர்ஜாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு கம பைன ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியில் அளவுக்கு வேறுபாடு என்பது ஒரு தர்ஜாக்கு மத்தியில் இருக்கு. அப்போ அல்லாஹ்வோட பாதையில் போர் செஞ்சவங்களோட அந்தஸ்தை யாரும் மீட் பண்ண முடியாது, அதை நெருங்க முடியாது. ஆனால் அல்லாஹ் எல்லாருக்குமே, சஹாபாக்கள் எல்லாருக்குமே நல்ல வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இந்த வசனத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களில் மார்க்கரைகள் மேற்கொள் காட்டுவாங்க. சஹாபாக்கள் விஷயத்தில் நிறைய பேர் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள குறை சொல்கிறாங்க, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க. வக்குல்ல வாய்தல்லாஹுல் ஹுஸ்னா மறக்கவே கூடாது. யாராக இருப்பினும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களாக ஆகிவிட்டவர்கள், சஹாபாக்கள் ஆகிவிட்டவர்கள் யாராக இருப்பினும், முஆவியா ரலியல்லாஹு இருக்கட்டும், பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட யாராக இருக்கட்டும், வக்குல்ல வாய்தல்லாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹ் எல்லாருக்குமே நன்மையை வாக்களிச்சிட்டான். அதனால் யாரும் அவங்க விஷயத்தில் பேசக்கூடாது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நம்பிக்கையாளர்களில் நோய் போன்ற சரியான காரணங்களின்றி போருக்கு செல்லாது இருந்து கொண்டவர்கள் தங்கள் பொருள்களையும் உயிர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்து போர் புரிவதற்கு சமமாக மாட்டார்கள். ஏனென்றால் தங்கள் பொருள்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து போர் புரிந்தவர்களின் பதவியை போருக்கு செல்லாது தங்கிவிட்டவர்களை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி விட்டான். எனினும் இவர்கள் அனைவருக்கும் இவர்களிடம் இறை நம்பிக்கை இருப்பதால் நன்மையே அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான். ஆயினும் போர் செய்தவர்களுக்கு மகத்தான கூலியையும் அருள் புரிந்து தங்கள் வீட்டோரை விட மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். தங்கி விட்டவரை விட, கடைசி சொல்லப்பட்டு படிக்கிறேன். ஆயினும் போர் செய்தவர்களுக்கு மகத்தான கூலியையும் அருள் புரிந்து தங்கிவிட்டோரை விட மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். 92A தவறுதலாக ஒரு மூமினை கொண்டதன் பரிகாரம். 92B வேண்டுமென்று ஒரு மூமினை கொண்டதன் தண்டனை. 92C நீ ஒரு விசுவாசி இல்லை என்று யாரை பார்த்தும் சொல்லாதீங்க. 92D முஹாஜிர்களுடைய சிறப்பு. எல்லாமே 4 வசனம் தான். 4 வசனங்கள் ரொம்ப நிறைய விளக்கங்களை பேசுது. பின்னணி, அதற்கு பின்னணியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பின்னணிகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இருந்தாலும் விரிவாகத்தான் அது பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஆகிவிட்டது. இனிவே அல்ஹம்துலில்லாஹ் படித்த விஷயங்களையும் நாம் மறக்காமல் மனதில் பதிய வைத்து புரிதலோடு இருந்து பிற மக்களுக்கும் நல்ல புரிதல்களை, விளக்கங்களை எடுத்து சொல்பவர்களாக அல்லாஹ் நம்ம நிறைவேற்ற புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.